வணக்கம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சோனாபானா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. மிஸ்டர் சினிமாக்காரன். நம்மள மாதிரியே ஒரு சினிமா எந்தூசியாஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கலாகவும் நம்ம ஐடியாலஜியோட ஒத்து போகிற ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் சினி இண்டஸ்ட்ரியில் கூட நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஒரு ஆள் ஒரு. வாங்க சினிமாக்காரன். வணக்கம். சினிமாக்காரன்னு சொல்லிக்கலாம். ஆனா இன்ஃப்ளூயன்சருக்கான்றது எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா சினிமா பண்ணணும், சினிமாவோட எவல்யூஷனோட சேர்ந்து அந்த லாங்குவேஜை வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டே அதை பண்ணிக்கிட்டு ஒரு பெட்டரான சினிமா கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். சினிமா ஆக்சுவலி ஆர்வம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஆளுங்க தான். ஏன்னா நம்ம டிக்கெட் எடுத்து படம் பார்க்கறதுனால தான் படம் ஓடுது, அதுக்காக தான் எடுக்கிறாங்க. நம்ம தான் ஒன் ஆஃப் த மெயின் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் த சினிமா. நம்ம இன்ஃப்ளூயன்ஸான்னு தெரியல. எனக்கு எப்படி தோணுதுன்னா, லைக் சினிமா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்ம திரும்பி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், பண்ணவும் செய்யறோம். ஆனா அதை சரியா சினிமா பண்ணுதான்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கான டிபேட் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆன டாபிக். அது அதை நோக்கி தான் எங்க எல்லா டிஸ்கஷன்ஸுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதை நோக்கி தான் இருக்கும். ஒரு நல்ல சினிமா ரசிகனா நல்ல படம் வந்துச்சுன்னா வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இல்ல இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம், ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு வரும்போது எங்களுடைய ரேண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம். எங்களை மாதிரியே வந்து சேம் வைப்ல சேம் மைண்ட் செட்ல இருக்க நிறைய பேர் வந்து இது கூட ஜாயின் பண்ணுங்கன்றது நம்புறோம். இட்லி கடை பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, நேத்து தான் பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். ஒன் லைனா உங்களுக்கு சொல்லணுமா இல்ல வந்துட்டு எப்படி? என்னோட நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சொல்லி அடிச்சிட்டாங்க. நான் இட்லி கடை சொல்லும்போது சூனா பண்ண டென்ஷன் ஆறேன். ஏன்னா போன எபிசோடு ஃபுல்லா சம்பந்தமே நான் இழுத்து வச்சு அதை அடிச்சிட்டு இருந்தேன். ஆமா ஆமா. இல்ல எனக்கு என்ன விஷயம்னா, நானும் எங்க ஊர்ல இட்லி கடை பார்த்திருக்கேன், புரோட்டா கடை பார்த்திருக்கேன். அந்த அந்த நேட்டிவிட்டி சொல்றாங்களா, இவர் சொல்றாரு, நான் சின்ன வயசுல ஒரு ஊருக்கு போனப்ப அதை பார்த்து இதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மனிதர்களை வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னதான் அவர் வந்து அந்த மண் சார்ந்து எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் அது ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா அப்படியே துருத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல. ஒரு மாதிரி ரூட்டட் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஓகே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நீங்க கேட்டதுக்கு லிட்டரலி வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு லீவுக்காக ஊருக்கு போகும்போது நான் பார்த்த ஒரு இட்லி கடை, ஒரு பரோட்டா கடை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து இங்க அர்பன் சிட்டி, நம்ம சென்னையிலயோ மும்பைலயோ எங்கேயோ வளர்றோம் அப்படின்றப்போ பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போறதுன்றது செலக்டிவ் மெமரி தான் நம்மளுக்கு. அங்க நம்ம கடத்துற நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம்ன்றது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் இருக்கும், குறிப்பிட்ட நாட்களுக்கு. அது ஒரு பரோட்டா கடையா இருக்கும், ஒரு அருவியா இருக்கும், ஒரு குளமா இருக்கும், குட்டையா இருக்கும், கோவிலா இருக்கும். இந்த ஒரு 5-6 விஷயங்களை மட்டும் நான் வச்சுக்கிட்டு என் மெமரியா வந்து நான் எடுத்துட்டு திரும்ப வருவேன் சென்னைக்கு. நான் திரும்ப போகும்போதும் அதே மெமரியோட அதுதான் கிராமம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் அங்க நடக்கிறது அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையில இருப்பேன்ல. அந்த நம்பிக்கைய சில காலகட்டம் தாண்டி நம்ம வந்து ரீவிசிட் பண்ணும்போது அதோட பாதிப்புன்றது நீங்க சொல்ற ரூட்டடோட அங்க இருக்கிற உண்மையான விஷயங்கள், அங்க இருக்கிற இயல்பான விஷயங்கள் இருக்குமான்றது இருக்காது. ஏன்னா நானே வந்து ஒரு விசிட்டர் தான். நான் அங்க இந்த எபிசோடுக்கு வந்த கெஸ்ட் மாதிரி அங்க ஒரு கெஸ்ட் தான். நான் வந்துட்டேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணேன், சாப்பிட்டேன், போனேன். அதனால நான் வந்து அங்க இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும்ன்றது இல்லை. அந்த மாதிரி விட்டக்கரை தொட்டக்கரையா இருந்ததுதான் இந்த படமும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி அதான் அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதெல்லாம் இருக்க வரைக்கும் ஓகே. பட் நீங்க அது ஒரு படமா பேக்கேஜ் பண்ணணும் போது நமக்கு அந்த ஃபீலிங் கொடுக்கணும். நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்கணும்னா நீங்க பார்த்தது மட்டும் கொடுத்தா அது வந்து வராது இல்ல. அந்த வேர்ல்டு பில்ட் பண்றதுல எந்த அளவுக்கு வந்து ரூட்டடா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது வந்து இந்த படம் பார்க்கும்போது இவ்வளவு ஷேலோவா இருக்கிறதுல தெரியுது நமக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இதை தான் ஒரு டாபிக்கா எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப நல்லா பண்ண படங்கள் நிறைய படங்கள் இருக்கு, அதே மாதிரி நிறைய சொதப்பின படங்கள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து இருந்ததை வச்சு எப்படியெல்லாம் வந்து இருந்தது சினிமா, எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பேசினதுல இப்போ வந்து எது வந்து ரொம்ப ரூட்டடா எனக்கு ஃபீல் ஆச்சுன்றதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஆடுகளம் படம் வந்துட்டு எனக்கு பயங்கர ரூட்டடா தெரிஞ்சது. ஆக்சுவலா எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து
தென் மாவட்டம் தான், இதுல தமிழ்நாட்டுல தென் மாவட்டம் தான். ஸோ நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், அங்கே என்ன மாதிரியான நிலவரம் இருக்கும், எப்படி எல்லாம் நடந்துப்பாங்கன்ற விஷயத்த வந்து நான் அதை படத்துல பார்க்கும்போது எனக்கு புதுசா இருந்துச்சு. புதுசா இருந்த இந்த சென்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய நம்ம படத்துல வந்துட்டு கிராமம்னு ஒரு விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அது வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஆடுகளத்துல மேஜரா இருக்கிறது வந்து அந்த சேவல் சண்டை சீன் தான். இப்போ அந்த சேவல் சண்டை எல்லாமே வந்துட்டு நம்மளே வந்துட்டு அங்க போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் இல்லாம அதுல இருக்கிற ஒரு கேரக்டருமே வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு படங்கள்ல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஒரு ஊர் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஊர் பேக்ரவுண்ட் மட்டும் வச்சுட்டு அந்த அந்த டைலக்ட் வந்துட்டு சும்மா வெறுமனே ஸ்லாங்ல எடுத்துட்டு போகாம திருநெல்வேலி பக்கம் பேசுறாங்க, மதுரை மக்கள் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டீரியோடிபிக்கலா கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். என்னடா இங்க வார போற அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. திருநெல்வேலியில வாழை போடன்னு பேசினா திருநெல்வேலி போட்டா எதுக்கு இல்ல இட்லி கடையிலேயே பாத்தீங்கன்னா பார்த்திபன் பேசுனது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்ன ஊரு, எந்த ஊர் பக்கம் இருக்கு, தேனியா மதுரையா? ஏன்னா 2 டிஃபரன்ஸ் இருக்கு. நீ வந்து ஆடுகளம் சொன்னதுனால சொல்றேன் நானு. வெற்றிமாறன் சொல்றாரு, மோர் ரூட்டட் யுவர் ஃபிலிம் இஸ் தி மோர் குளோபல் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடுகளம்ல அவங்க ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த ஜியோகிராஃபி. அந்த சண்டை முடிஞ்ச அந்த போலீஸ் வருதுன்னு துரத்திட்டு ஓடுவாங்கல்ல, அந்த ஊரே நம்ம சுத்தி பார்த்த மாதிரி இடம். எப்படி இவன் வீடு எங்க இருக்கு, அவரு ஏரியா அந்த மாதிரி இருக்குன்றதுமே நமக்கு நல்லா தெரியும். மேடா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரயில்வே காலனி, இது எல்லாத்தையும் வந்து அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. சொல்ல போனா வெற்றிமாறன் வந்து மதுரைக்காரர் கிடையாது, அவரு சிட்டி பிரெட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க நமக்கு எல்லாம் செலக்டிவ் மெமரி தான், ஊருக்கு போறது அந்த மாதிரி இதெல்லாம். அவருக்கு அது கூட கிடையாது. அதுதான் ஒர்க். விக்ரம் சுகுமாரன் தானே அவரு? அதுதான் ஒர்க்ன்றது. உங்க ஒரு ஃபிலிம் மேக்கரா நீங்க ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது இல்ல. நீங்க ஒரு கதை சொல்றீங்கன்னா, நம்ம யூஸ்வலா வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, பாலுமகேந்திரா சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்க? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜியோகிராஃபி, ஒரு ஊரு. அதுக்கப்புறம் ஒரு ராஜா இருந்தாரு, அப்புறம் ப்ரோட்டகனிஸ்ட். சோ இது ஃபர்ஸ்ட் வந்துருது பாருங்க, அந்த ஜியோகிராஃபி எஸ்டாப்ளிஷ் பண்றது. இது வந்து ஆடுகளம் இஸ் a perfect எக்ஸாம்பிள். நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஊரை சொல்லி கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, எனக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து இவன் தான் இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து, இவனுக்கு இதுதான் வேலை, இவனுக்கு இவங்க அம்மா இருக்காங்க, இந்த மாதிரி சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா வெற்றிமாறனே வந்து அதை பண்ணிருக்காரு வட சென்னையில. வேற வழி இல்லாம பண்ணாரா இல்ல ரொம்ப லென்த்தா பண்றதுக்காக பண்ணாரான்னு தெரியல. அது அந்த படத்துல நல்லா இருந்துச்சு. இல்ல கதைக்களம் கதைக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் பிளேக்கு ஏத்த மாதிரி மாறுது. ஆமா, அது சைட் டாபிக் தான். பட் இருந்தாலும் சொன்னேன். இல்ல ஆடுகளம் வந்து சொல்லுங்க. இல்ல ஆடுகளம் வந்து இப்ப அவர் சொன்ன மாதிரி அது ரூட்டடான சினிமா தான். ரூட்டடான சினிமான்றது நம்ம வந்து எந்த கிரைட்டீரியால ஏத்துப்போம் அப்படின்னா, நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. லைக் இப்போ நம்ம யோசிக்கிறோம், இட்லி கடையில வந்து இந்த பார்த்திபனை வந்து இவரு ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தயக்கம் நமக்குள்ள ஒரு இது இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸும் அந்த அந்த சினிமாவோட ஃப்ளோல நம்மள வந்து அதை கேள்வி கேட்க விடாம அதோட போக்கிலேயே நம்ம நகர்றோமா அப்படின்றதுக்கு வந்து ரூட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆடுகளம்ல. இப்போ நம்ம இங்க வந்து நம்ம ஒரு பர்சன் ஆடா பார்ப்போம் அந்த கூட்டத்துல அப்படின்னா தாப்சிய பார்ப்போம். இந்த பொண்ணு எதுக்கு இந்த ஊர்ல என்ன பண்ணுது? ஏன்னா நம்ம அங்க ஒன்றிணைஞ்சு அது மத்தவங்க எல்லாருமே வந்து யுனைடடா தெரியுவாங்க. இவங்க மட்டும் ஆக்கூட என்ன இவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன், இவங்க என்ன இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க, தமிழ்ல இங்கிலீஷும் கலந்து அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்மள வந்து அந்த சினிமா வந்து அந்த ஊரையும் அந்த நிலப்பரப்பு லைக் ஒரு ஃபேக்டர் தான். ஒரு 4-5 விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நிலப்பரப்பு, அந்த மொழி, வட்டார மொழி, அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் கோடு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அது இது எல்லாமே இருக்கும். அவங்க பரோட்டா பத்தி பேசுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இதை பத்தி பேசினா 1/2 மணி நேரம் கூட பேசலாம் போல இருக்கு. அந்த லுங்கி அவன் வேர் பண்ற ஸ்டைல் இருக்குல்ல, ஊர் சைடுல வந்து அப்படியே நீங்க தெருவுல போனீங்கன்னா அந்த மாதிரிதான் கட்டிட்டு இருப்பாங்க. சும்மா
சாதாரணமா சொல்ல முடியாது. நம்ம லுங்கி கட்டுறதே லுங்கிய வச்சு ஒரு பெரிய அரசியல்லாம் பண்ணாங்க. இப்போ பைசன் வரும்போது. இந்த லுங்கி இதோட ஆமா. லுங்கி ஆமா, ஆமா, ஸோ ஆமா, வந்து ஆமா. அந்த உடை டாப்ஸிக்கும் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. அது ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி. ம், அது ம். அது அவங்களுக்கு அது ஆக்சுவலா மதுரையில வந்து அது இருக்கிற ஒரு விஷயம் தான். மதுரையில வந்து ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து எப்பத்துல இருந்து இருக்கிற விஷயம் தான். அது அந்த ரயில்வே காலனி பக்கம் மதுரை ஜென்ரலா வந்துட்டு சில பேர் இப்போ சவுத் சைட்லயே கூட மதுரைக்கு விசிட் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் வந்துட்டு வந்தா மோஸ்ட்லி வந்துட்டு மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் அந்த மாதிரி மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டு போயிருவாங்க. உள்ள சில ம், இடத்துக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. இப்ப அங்க ம், போயிருக்கிறவங்க இப்ப அந்த ரயில்வே காலனி அந்த மாதிரியான ஏரியாவுக்கு போயிருக்கிறவங்க இல்லைன்னா அங்க போய் தங்கி இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும். சோ அந்த சைடு இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ம், இப்போ இந்த இந்த விஷயம் நான் பேசினதுனால இப்ப இன்னொரு படத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சைடா சொல்லிடுறேன். இப்போ நீங்க ம், ஜிகிர்தண்டா படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிகிர்தண்டா ம், படத்துல அவங்க லட்சுமி மேனன் வந்துட்டு சௌராஷ்டிராக்காரங்களா இருப்பாங்க. ஆக்சுவலா சவுத் சைட்ல ம், வந்துட்டு மதுரை, ராம்நாடு, பரமக்குடி இந்த சைடுல வந்துட்டு சௌராஷ்டிரா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ம், வந்து நான் எல்லாரோடையும் கலந்து இருந்து இது வர இருக்கதான் செய்வாங்க. ஸோ அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது சௌராஷ்டிரால தான் பேசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இது இருக்கு. இது அந்த அந்த படத்துல வச்சிருப்பாங்க. இப்போ சில பேருக்கு வந்துட்டு மதுரைன் ஜென்ரலா ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கு அவங்களை பாக்குறதுல எப்படி தெரியும்னா இந்த கில்லி படத்துல காட்டுவானுங்களே, ஐயோ மதுரையா வந்தா வெட்டிடுவானுங்க அப்படி இப்படி அந்த அந்த மாதிரி ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு பார்வைதான் இருக்கும். ஸோ இந்த ம். மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இதுலயும் வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். சரி நீங்க கேட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் இது என்னன்னா, இப்போ அ படம் பார்த்து படம் எடுக்கிறவங்க வந்து அப்படிதான் எடுப்பாங்கன்னு அனுராக் கஷ்யப் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. ம், 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 இப்போ தெருவ பார்த்து வளர்ந்து, மனுஷங்கள பார்த்து அத வச்சு பேஸ் பண்ணி நீ படம் எடுத்தன்னா, அது வந்து கரெக்ட்டா இருக்கும். ம், இந்த சென்ஸ் வந்து க்ளோஸ் டூ ரியாலிட்டியா நீ கொண்டு வருவ. ம், இப்ப மதுரைய பத்தி படம் எடுக்கிறோம்னா, மதுரையில வளங்க இல்ல மதுரையில இருந்தவங்கள வச்சு, அத வச்சு ரிசர்ச் எடுத்து பண்ணா, அது வந்து மதுரை மாரி இருக்கும். ம், ம். மதுரையில எடுத்த படம் மதுரைன்னு சொன்ன படத்த பார்த்து, அத பார்த்து நீ எடுத்தன்னா, ஜெராக்ஸ் காப்பியோட ஆஹ் ஜெராக்ஸ் காப்பியா 4 காப்பி எடுத்தா எப்படி இருக்கும்? அதேதான் அதேதான் அதேதான். அந்த மாரி தான் வரும். ம், ஸோ அதுதான் அதோட ரிசல்ட் தான் வந்து எல்லாம் அந்த என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பேசினா மதுரைன்றது, போட்டா ம், திருநெல்வேலின்றது இந்த மாதிரி வரதெல்லாம் அதுதான். ஸோ இவரு சூப்பரா ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க அந்த இது சினிமாக்காரனு ட்ரெஸ்ஸு, ம், அப்புறம் வந்து ம். வழக்கு, அப்புறம் வட்டார வந்து மொழி. சாப்பாடு, உணவு. ம், ம், அதுல இந்த படத்துல கூட ஆடுகளம் கூட அந்த புரோட்டா பிச்சு போடுறது வந்து அப்படியே அந்த இது அப்படியே இருக்கும். ம். இல்ல அவன் அது அந்த இன்னொரு சீன்லயுமே அவன் கேட்பான்ல. அவங்க வீட்டுக்கு பர்த்டேக்கு போயிருப்பான். என்ன ம், எதுவும் கறி கஞ்சி கிஞ்சி குடிங்க பார்த்தா கேக் உடனே போட்டீங்க. அந்த கறிய எடுத்து எலும்பு எடுத்து அப்படி கடிச்சாதான் நமக்கு ஒரு மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான்ல. அதெல்லாம் ம், வந்து ப்ராப்பரா இப்ப அங்க இப்ப இது நான் எங்க ஊர் சைடுமே இருக்கட்டும். ஏதாவது விசேஷத்துக்கு போகணும்னு வச்சுக்கங்களேன். ஏதாவது இது காது குத்து இந்த மாரி போனா, அவங்க கேட்கிற முதல் இது என்னப்பா கறியா என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. வெஜ்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அவங்களுக்கு வந்து ஆ, கெடா ஏதாவது சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். So அந்த மாரி அந்த இதையுமே அதுல வச்சிருப்பாங்க. ம். இப்ப அசுரன் கூட வரல ரொட்டி இ திங்கிறாடே. ம், ம். ம், ஆ இப்போ இன்னொன்னு ஐ மீன் லைக் எனக்கு இன்னொன்னு என்ன தோணுது அப்படின்னா, லைக் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நம்மள கனெக்ட் பண்ணுதுல்ல. நம்மள வந்து அந்த ம், கேரக்டர்ஸ் கூட இப்போ இந்த இந்த விஷயங்கள நம்ம வந்து சுப்பிரமணியபுரத்துல எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ம், ம், ஆ ம், ம், ந ந ம் அந்த உலகத்துல வாழல. அந்த உலகம் நம்ப அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியோட உலகம். அந்த ம், டைம்லைன் சொல்றேன். ஆ ம், அந்த டைம்லைன்ல அந்த டைம்லைன் வந்து எவ்வளவு உண்மையா இருந்துச்சு அப்படின்றது வந்து, அது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆ ம், அந்த அந்த டைம்லைன் நான் பார்த்ததே இல்ல. இப்ப இதையாச்சும் சொல்லலாம். இப்ப ஆடுகளம்னு சொல்லும்போது, இந்த வாழ்க்கையோட எங்கேயாவது டிராவல்ல பார்த்திருப்போம். யாரோ சொல்லி கேட்டிருப்போம். கூட பயணிச்சிருப்போம். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா, ம், சுப்பிரமணியபுரத்துல அந்த ரூட்டட்னஸ் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, ஆ அவங்க எமோஷன்ஸ்க்கு உண்மையா இருந்திருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல. ம், ம், அந்த கேரக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு உண்மையா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆடுகளம்ல அந்த கோழிக்கு அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த கோழிய ஒரு நாள் அறுத்து போட்டுருவோம் பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, ம், அந்த கேரக்டர்ஸ் அது கதைக்கு ஏத்த விஷயங்களா இருந்தா கூட, ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ரொம்ப உண்மையா இருக்கும். ச சசிகுமார் ம், வந்து அதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருக்கிற ஒரு விஷயம் கூட, ம், அந்த ஊர் சார்ந்ததா வருது அது. அவன் ம், நட்புக்கு உண்மையா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள், இப்போ அது அந்த நல்ல விஷயம் நல்ல குணம்ன்றதுனால மட்டும் கிடையாது. அது அந்த ஊர் ஏதோ ஒரு விஷயத்த குடுக்குது அவங்களுக்கு. ம், அ ம். அ அந்த கரெக்ட். அந்த நிலப்பரப்பு ஏதோ ஒண்ணு குடுக்குது. அந்த நிலப்பரப்பு குடுக்குற விஷயங்கள இவங்க பயங்கரமா வந்து அந்த கேரக்டர்ஸ் மூலியமா கன்வே பண்றாங்க.
இன்னொன்னு ஆமா. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அவங்க பில்ட் பண்ற வேர்ல்டு அதுவும் எஸ்பெஷலி இந்த பீரியட் பீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கும்போது, நம்ம வந்து 80s 70ஸ்ல இல்ல. ஆனா நமக்கு வந்து அது என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா என்ன இல்லன்னு தெரியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1985ல வந்த படம் அந்த பீரியட் மாதிரி எடுக்கிறாங்க. அதுல வந்து 86, 87ல வந்த படத்தோட போஸ்ட் ஏதோ வச்சுட்டாங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு துருத்திட்டு தெரியாது. நம்மளால வெளியே இது பண்ண முடியாது. ஆனா நடுவுல வந்து ஒரு செல்போன் வந்து யாராவது காமிச்சிட்டாங்கன்னா வந்து டப்புன்னு வெளியே வந்துடும் நம்ம. ஆமா 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 அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ரூட்டட் சினிமால நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல கூட அனுராக் கஷ்யப் வந்து அவரு சுப்பிரமணியபுரத்து இன்ஸ்பிரேஷனை சொல்லியிருப்பாரு. அவர் பாம்பே வந்து ஆமா பாலிவுட்ல வந்துட்டு அவங்க அர்பன் கதைகள், மாஃபியா, பார்ட்டிஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் எழுதிட்டு இருந்துட்டு பல படங்களுக்கு வந்து கோஸ்ட் ரைட்டிங்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணி இருக்கு. ஓ நம்ம அப்ப மும்பை இல்லாம வேற இடங்கள்லாம் எடுக்கலாம் போல இருக்கு. எடுத்தாலும் மக்கள் வந்து பாக்குறாங்க. ஏன்னா வந்து அவன் வளர்ந்த ஊரை வச்சு அவன் படம் எடுத்திருக்கான். அப்ப நான் வளர்ந்தப்போ நான் சின்ன வயசுல இப்ப நீங்க கூட உங்க ஏரியால ஏதாவது ஒரு கதை இருந்திருக்கும். ரொம்ப அர்பன் டேல் ரொம்ப ஃபேமஸான ஏதோ ஒரு கதை வந்து சின்ன வளர்ந்தப்போ இருந்திருக்கும் அது. அத அவருக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆச்சோ அதே அளவுக்கு உண்மையாவும் ரிலேட்டபிளாவும் அவர் எடுத்தாரு. அந்த படம் தான் வந்து கேன்ஸ் ஆஃப் வாசிப்பர்ல. இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். எந்த அளவுக்கு வேர்ல்டுக்குள்ள கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆனா கூட வெளியே கொண்டு வர வந்துடணும் வர வருஷம். இப்போ கேங்ஸ் ஆஃப் வாசிப்பரே நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்பர்ல வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு அந்த ரிவெஞ்சுக்கான விஷயங்கள் தான் அங்க நடக்கும். ஆனா அத சுத்தி நம்ம பாக்குற விஷயங்கள் இருக்கும்ல, அந்த குடும்பங்களுக்குள்ள நடக்கிற ஒரு வன்மத்தை வந்து எப்படி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, இந்த குவாரியில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு பையன் கடைசியில எப்படி ரிவெஞ்ச் வாங்குறான், அவன் பையன் எப்படி வந்து அதுக்கு பலிகடா ஆகுறான், இல்ல அவங்க எப்படி வளர்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அந்த ஊரும் உலகமும் நமக்கு தெரியாது. நம்ம யாரும் பீகாருக்கோ இல்ல வந்து ஜார்க்கண்டுக்கோ போனதில்லை. அங்க ஆனா வந்துட்டு அவன் சொல்ற விஷயத்துக்கு அதை நம்புற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம்ல. அவன் இப்படிதான் இருப்பான், இப்படிதான் நடந்துப்பான், இதுதான் அவன் உலகம், இது இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ற வந்து ஒரு கேள்வியே எழுப்பாம நம்ம வந்து அதை அவ்வளவு தூரம் அந்த படம் ஒரு 3 மணி நேரம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது 2 படமா பிரிச்சு போட்டாங்கல்ல, ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா போட்டாங்க. 2 பார்ட்டா இருக்கு. ரெண்டுமே பெரிய பெரிய படங்கள். ஆனா அந்த படங்கள் வந்து நமக்கு வந்து இப்ப வரைக்கும் வந்து அது ஆக்சுவலா நம்ம சுப்பிரமணியபுரம் ரெஃபரன்ஸ் சொல்ற மாதிரி கேங்ஸ் ஆஃப் வாசிப்பரும் ஒரு பயங்கரமான ரெஃபரன்ஸ் தான். அந்த ஊரு, அந்த அரசியல் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து அந்த படம்ல தெரியும். அவர் அரசியல்வாதியா ஆகிறதுக்கு ஒருத்தன் என்ன முயற்சி பண்றான்றதை தாண்டி அவன் ரிவெஞ்ச் அவன் அரசியல்வாதியா மாத்திருக்கும். அந்த அந்த நோக்கம் வந்து அவனை மாத்துது அப்படின்றதுக்கு குறிக்கோள் எதுவுமே இருக்காது. அவன் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான், அதோட பாதையில அது நடக்குது அப்படின்றதுதான். இந்த மாதிரி இயல்பான தன்மையோட அந்த விஷயம் நகருதே தவிர, நீ அரசியல்வாதி ஆயிட்டான்னா அவன் அவன் அரசியல் ஆகிடுவான். இப்போ டைலாக் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீ அரசியல்வாதி ஆயிடுவ, அப்புறம் நீ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவ அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லாம அவன் அதை போற போக்குல பண்ணிட்டு போறான் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இது ஒரு பெரிய சைட் டாபிக். இது ஷோ பட் டோன்ட் டெல்ன்றது நம்ம இன்னொரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா நீங்க சொன்னீங்களா அந்த இயல்பு நிலை இயல்பா நடக்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இப்ப ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ ரூட்டட் சினிமானா வந்து அப்போ வந்து இந்த ஆர்ட் சினிமா மாதிரி ஆர்ட் ஹவுஸ் பிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படம் மட்டும்தான் ரூட்டட் அர்த்தமா? ஏன்னா சின்ன வயசுல நான் பாலுமகேந்திரா படம் சந்தியா ராகம்னு ஒரு படம் டிவில போடுவாங்க, பாத்திருக்கேன். ரொம்ப ஒரு தாத்தா அவர் நடிச்சிருப்பாரு ஒருத்தர். அப்படியே வந்து மியூசிக் ரொம்ப மெயில்டா இருக்கும். ஒரு ஏற்கனவே ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இவர் வேற வந்திருப்பாரு. ஒரு பர்டனா இருக்கும். இவர் ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா போகும். அந்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஒரு இப்ப நம்ம சைதாப்பேட்டை, ராய்பேட்டை இந்த மாதிரி சின்ன குடித்தனங்கள் இருக்கும்ல, அதுக்குள்ளேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா அந்த வீடு இந்த மாதிரி படம் தான் இருக்கணுமா? ஜனரஞ்சகமான படம் வந்து ரூட்டடா இருக்க முடியுமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்லண்ணா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் ஆர்ட் பிலிம் மட்டுமே இல்லாம நிறைய கமர்ஷியலா இருக்கக்கூடிய படமும் அந்த மாதிரி ரூட்டடா இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பசங்க வந்து எனக்கு ரூட்டடா தான் தெரிஞ்சது. அது நான் சின்ன வயசுல நான் அந்த வயசு பையனா இருக்க வந்து பார்க்கும் போதும் சரி,
இப்ப பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கு அந்த பசங்க படத்துலயும் அதோட ஜியோகிராஃபி வந்து உங்களுக்கு நல்லா காமிச்சிருவாங்க. ஸோ அங்க இருக்கிற அந்த ஃபேமிலிஸோட ஒரு கனெக்ட் நமக்கு உருவாகும். ஸோ அதுல இருக்கிற ஸ்டோரியில நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். இது வந்து இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த பசங்க படம் பார்த்தாலும் அது அவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகதான் செய்யும். இப்போ பசங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் ஒரு ஆர்ட் மூவின்னு சொல்ல முடியாதுல்ல, அது ஒரு கமர்ஷியல் படம் தான். எனக்கு ரூட்டட் சினிமா என்னோட லைக் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னு சொல்றேன். ம். அதுதான் ரூட்டட் சினிமாவோட டெஃபினிஷனாகவும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா ரூட்டட் சினிமான்னு நான் பாக்குறது என்னன்னா, அந்த அந்த ஊர், அந்த மக்கள், அவங்க கலாச்சாரம், அவங்க மொழி, அவங்க எதிர்கொள்ற பிரச்சனை, அது சார்ந்த கேள்விகளை எழுப்புற, அது சார்ந்த உணர்வுகளை கடத்துற ஒரு சினிமா வந்து ரூட்டட் சினிமாவை நான் பாக்குறேன். ஈரானியன் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்குல்ல. நம்ம வந்துட்டு அந்த ஊர்ல அவனுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனைன்னு நம்ம கடந்து போறதா கூட இருக்கலாம். அவனுக்கு அது பெரிய பிரச்சனையாவும் இருக்கலாம். அது கடந்தும் போலாம். அவனும் கடந்து போலாம். ஆனா அதுக்கு அவன் எதிர்கொள்ற ஒரு சூழ்நிலை அமைதில்ல. பட் இப்போ நீங்க ஒரு மாஸ் கமர்ஷியல் பிலிம்ஸ்ல நம்ம இதெல்லாம் பாக்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பாஷா எந்த ஊர்ல நடக்குது? சென்னையிலயா? பெரியவா? கரெக்டா இங்க சொல்ல மாட்டாங்க. படையப்பா வந்து எந்த இதுல நடக்குது? படையப்பா எந்த அங்க வட்டார வழக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவரு அனுமோகன் மட்டும் ஏனுங்க படையப்புறேன்னு சொல்லிட்டு கொங்கு ஸ்லாங் பேசுவாரு. ஆனா வேற இருக்காது. இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அது எந்த விதத்திலயுமே வந்து இப்ப நம்ம சொன்ன இதுல இலக்கத்துல எதுவுமே செட் ஆகல. அது எப்படி ஒரு சில நல்ல கமர்ஷியலா ஹிட் ஆன படத்துக்கு நம்ம அதை பாக்குறது இல்ல. பட் ஒரு சில படம் மட்டும் நமக்கு நல்லா துருத்திக்கிட்டு தெரியுது. அது ஏன்னு நினைக்கிறீங்க நீங்க? சில படங்கள் வந்து இப்ப நம்ம ரூட்டட் சினிமா இப்போ படம் வந்துட்டு இப்படிதான் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டை தாண்டி சினிமா எவால்வ் ஆயிட்டு இருந்த டைம்ல வந்துட்டு எல்லாமே சினிமாவா கன்சிடர் பண்ணப்பட்டுச்சுல. இப்பயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஒரு இதுக்குள்ள வந்துட்டோம். லைக் இதை பிரிச்சு பார்க்கலாம். இது ரூட்டட் சினிமா, இது வந்து இந்த மாதிரி ஆர்ட் சினிமா, இது வந்து கமர்ஷியல்லயே இது வந்து ஒரு மாதிரி டைப், இது ஒரு மாதிரி டைப், இது பேன் இந்தியான்ற அளவுக்கு நம்ம வந்து இப்ப பிரிச்சு படம் பாக்குற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். முதல்ல ஒரு 4 படங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பேய் படம், சாமி படம், ரஜினி படம், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இவரோட படம் தான் நம்ம பார்த்துருப்போமே தவிர, இப்படி வந்து அந்த படத்தையும் அந்த டைரக்டர்ஸையும் அந்த கிரியேட்டர்ஸையும் இப்படி பிரிச்சு பாக்குற வழக்கம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த படங்கள்ல வந்துட்டு ஏன் இதெல்லாம் இல்ல அப்படின்றத விட நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம சோல்ட் ஆயிட்டோம். அங்க ரஜினி இருக்காரு. ஆமா, நான் எதையுமே பார்க்கல. அங்க ரஜினி இருக்காரு. அவர் வந்து எனக்கு போதும். அவர் என்ன பண்ணாலும் நாங்க பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம இருக்கிறதுனால அது பார்ப்போம். இப்பயும் பார்ப்போம், நானும் பார்ப்பேன், எல்லாருமே பார்ப்போம். அப்போ அந்த விஷயத்துல வந்து நான் ஐ எம் சோல்ட் அப்படின்றப்போ இதெல்லாம் பிரச்சனையாவே இல்லை எனக்கு. எனக்கு ரஜினிக்கு யார் பிரச்சனை கொடுக்குறா, அத தலைவர் எப்படி சரி பண்றாரு, அவ்வளவுதான். கரெக்ட் தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ரஜினி வச்சு ஸ்கேம் பண்றானுங்க. போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து டேஸ்ட் பட்ஸ் நம்ம எப்படி இப்போ அதிகமான உணவு பழக்கத்துக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டோம். நம்ம டெசர்ட்னா நம்மளுக்கு பாயாசம் குடிச்சிட்டு இருந்தோம். நம்ம இப்போ வந்து டெசர்ட்னா நம்மளுக்கு வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கோம்ல, திராமிசு இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, குனாஃபா சாப்பிட்டு இருக்கோம். குனாஃபால பிஸ்தா ஷோ போட்டோம். ஒரு லோக்கல்ல ஒரு கல்யாணத்திலே கூட வந்து பைனாப்பிள் பாயசம் ரொம்ப நார்மல். இது பிக் ஏதோ ரசமலாய் இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பட்ஸ் அதிகமான மாதிரி இங்க வந்துட்டு சினிமாலையும் வந்துட்டு நம்மளுக்கு பார்வை நம்ம கண்ணோட்டமும் மாறுது. நம்ம இயல்பு வாழ்க்கையை தாண்டி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இப்போ இப்போ இது இந்த படங்களுக்கு பின்னாடி இப்போ நீங்க ஒரு கேட்ட கேள்வி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. இப்போ பாலமகேந்திரா சாரோட படங்களை வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லிடுறாங்கல்ல. இது எனக்கு வந்து அவ்வளவா சில பேருக்கு வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அனுபவமும் இதுவும் வரும்போது, பக்குவமும் வரும்போது, அந்த சினிமா என்னன்னு அவங்களுக்கு புரியும் போது நம்ம அதோட பார்வையே மாறுது இல்ல. அதன் மீது வைக்கப்பட்ட நம்மளே விமர்சனம் பண்ணிருப்போம். நம்மளே வந்து அதை ஒதுக்கிட்டு வேற ஒரு படம் பார்த்திருப்போம். ஆனா இளையராஜா பாட்டை சின்ன வயசுல கேட்கிற மாதிரி தான் அது. சின்ன வயசுல கேட்கும்போது டிவி ஆஃப் பண்ணு, பாட்டு ஆஃப் பண்ணுன்னு அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு பெருசானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்ப வந்து யாராவது பாட்டு ஆஃப் பண்ணா சண்டை போடுறோம். அந்த பார்வைதான் இங்க. ரூட்டட் சினிமா என்ன, இதுதான் ரூட்டட் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது
நம்ம கிட்ட ஒரு 5 படம் கையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணாத படங்கள் வேர்ல்ட் சினிமாலயும் இருக்கு, நம்மள்ட்டயும் இருக்கு. அது ஏன் வந்து தப்பா இருக்கு? இல்ல இப்ப 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 நீங்க சொன்ன ஸ்கேம் தான் ஒரு நல்ல வார்த்தை. இப்போ இட்லி கடையில வந்து ஒரு ஸ்கேம் இருக்கு. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஸ்கேம்னு சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. சரியான வார்த்தையான்னு தெரியல. பட் ஆனா அந்த படத்துக்கு அவங்க சூஸ் பண்ண டெம்ப்ளேட்ன்னு சொல்றேன். ஆஹ் அவர் வந்துட்டு ஒரு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது, நாங்க நான் இதுக்கு போறேன், சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து அந்த வைக்க போற எடுத்து மாட்டுக்கு போட்டுக்கிட்டே வந்து பேசுவாப்ல. அப்ப அவர் ஒரு ட்ரெஸ் கோட் போட்டிருப்பாப்ல. ஓகே. ஒரு கட்டம் போட்ட ப்ளூ கலர் சட்டை, ஒரு பேண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டிருப்பாப்ல. சோ அது அது ஒரு மாதிரி அயன் பண்ணி டக்குன்னு பண்ணி கரெக்டா அது ஒரு பொட்டு வச்சுட்டு வாக்கு எடுத்துட்டு சின்ன வயசு இது வந்து அந்த ஷார்ட் வந்து அந்த ட்ரெஸ் கோடு அந்த விஷயம்லாம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல. ஐ மீன் லைக் அவர் வந்துட்டு இயல்பா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுற ஒரு விஷயம் இங்கே கிளம்பிட்டு இருக்காரா, இல்ல எதை பத்தி சொல்றாரு, ஏன் வந்து அந்த 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 இடத்துல அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாவும் இருப்பாங்க அப்பா அம்மா. அவர் எப்பவுமே வேலை சட்டையோட இருப்பாரு, வேலை சட்டை வேலை வேஷ்டி. நம்ம இவரை வந்துட்டு ராஜ்கிரனை வந்துட்டு நிறைய படங்கள்ல அவர் சட்டை இல்லாம உட்காந்து முண்டாஸ் கட்டிட்டு உட்காந்து இருப்பாப்ல ஒரு வேலை செய்யும். அவர் நடிச்ச வில்லேஜ் படங்கள்லயே அவர் அப்படிதான் இருப்பாரு. அவர் ஆரம்ப காலத்துல நடிச்சதுலயுமே இதே பியூர் லேக் ஆஃப் ஹோம்வொர்க் அது கிரவுண்ட் ஒர்க் தான். இட்லி கடையில இருக்கவங்க யாரும் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஊர் சைட்ல எல்லாம் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஒரு பனியனை வச்சுட்டு வேஷ்டி கட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான வெப்பம் இருக்க ஊர்லதான் நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட. சோ ஊர் சைடு நீங்க போனீங்கனாலே ஒரு அபவ் 40-45 இருக்கிறவங்க வந்துட்டு வீட்டுல சும்மா வீட்டுலன்னு இல்ல, அவங்க கடைக்கு போறது வர்றது வெறும் மேலோட தான் இருப்பாங்க. மேல துண்டு போட்டு இருப்பாங்க, அப்படி இல்லையா முண்டா பனியன் போட்டிருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு நான் அயன் பண்ண சட்டை அப்படின்றது வந்து நம்ம பாக்குறது கஷ்டம் தான். அவர் பேய வரும்போது அப்படிதான் இருப்பாரு. நிறைய என்னன்னா லைக் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு சப்கான்சியஸா தெரியும். ஐ மீன் லைக் நம்ம இப்ப கவனிச்சு சொல்றோம். இப்போ சப்கான்சியஸா நம்மக்குள்ள பதிவாயிருக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம்ல. அதுக்கும் எதுக்கும் மேட்ச் ஆகாத போது இங்க ஒரு கேள்வி எழுப்புது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. நீங்க கேட்டதுதான், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு, என்னது இது? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கலெக்டிவா நம்மளுக்கு வந்து பெருசா போய் நிக்கும். அதுதான் ஒரு டிசாட்டிஸ்பாக்சனை வந்து உண்டு பண்ணுது. இந்த ஒரு பர்டிகுலர் படத்தை பத்தி பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு துருத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல, எதுவுமே ஒட்டல அப்படின்றத இந்த ஒரு பர்டிகுலர் படத்தை பத்தி வேற விஷயம். ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்க, படத்தோட ஸ்கேல் இல்ல வந்து ரீச் அதிகமாகுது, நம்ம டேஸ்ட் பட்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து ஒரு ரீஜனுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்குன்னு எடுத்துட்டு இருந்தது. இப்போ வந்து பேன் இண்டியா நம்ம வந்து ஆஸ்கர் ரேஸ் அந்த மாதிரி போறோம். எஸ்பெஷலி இந்த RRR மாதிரி படம்லாம் வந்து அகாடமி அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போறோம். எதுக்கு வந்து இப்போ கொரியன்ல இருந்து ஒரு படம் வந்து நாமினேட் ஆகுதுன்னா அது அவங்க சவுத் கொரியால கேபிட்டல் நடக்கிற படம் கதையோ இல்ல அந்த லோக்கல்ல இருக்க கதையை தான் காட்டுறாங்க. ஈரானியன்ல இருந்து வரும்போது அவங்க ஈரானிய பசங்களோட ஸ்டோரியோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்டோரி தான் காட்டுறாங்க. நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கிராண்ட் செட்ஸ், CGI இதெல்லாம் பண்ணாதான் அது அங்க போகணுன்ற மாதிரியான இது ஏன் வருது, அந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது? அது எதனாலனா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ இந்த பெரிய டிரான்சிஷனே வந்துட்டு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம், கோவிடுக்கு அப்புறம் வந்து டிரான்சிஷன் தான் இது. அதுக்கு முன்னாடி வந்து பேன் இண்டியான்ற ஒரு இது பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது 1-2 படத்துக்கு மட்டும் பண்ணிருப்பாங்களே தவிர, இதுக்கப்புறம் போஸ்ட் லாக்டவுன் வந்துட்டு எல்லாம் பண்றது எல்லாமே பேன் இண்டியான்னு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசான ஆடியன்ஸ்க்கு இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கணும்னு ஒரு விஷயம் ஒண்ணு பண்றாங்க. இவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் என்னோட இது இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அந்த டைம்ல வந்துட்டு மக்கள் வந்து கன்சியூம் பண்ண கான்டென்ட் வந்து அதிகம், எக்கச்சக்கத்துக்கு. அவங்க வந்து ஒரு லாங்குவேஜ்ல படம் பார்க்கல, எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பார்த்துருக்காங்க. அது வந்து வெறும் இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல்ல இருக்கிற எல்லா படமுமே பார்த்துருக்காங்க. படமா இருக்கட்டும், சீரீஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க அந்த ஊர் இதாதான் பார்த்திருப்பாங்களே தவிர எதையும் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கொரியன் படம் சொன்னீங்கல்ல, இப்ப பாரசைட். அந்த பாரசைட் வந்துட்டு அங்க நடக்கிறது ஆக்சுவல் கதை, அதே தான் இது பண்ணிருக்காங்க. அதை வந்துட்டு ஆஸ்காருக்கு எடுத்துட்டு போகணும்ன்றதுக்காக நான் வந்து இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஆடியன்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதையில ஏதாவது மாற்றம் பண்ணா அந்த கதையில வந்துட்டு ஒரு உயிர் இருக்காது கண்டிப்பா.
ஸோ ஏன்னா அவன் வந்து வேணும்னே சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு பிடிக்கணுன்றதுக்காக திணிக்கிற மாதிரி இருக்கும். அததான் வந்து இப்ப இங்க இருக்கிற சவுத் இந்தியால இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து பேன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க ரூட்டடா அவங்களுக்கான விஷயத்த அதை எடுக்கும்போது அது மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிறவனுக்கும் அது வந்து ஒரு சப்டைட்டில் தான். 2 வரி சப்டைட்டில தண்ணிட்டாங்கன்னா எந்த லாங்குவேஜ் படமா இருந்தாலும் அவங்க ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்றதுதான். ஸோ அது ஈஸியா இருக்குன்றப்போ இத இத வந்து அவங்க புரிஞ்சுக்கலையா இல்ல வந்து இவ்வளவு பொருள் இது செலவு பண்ணா வந்து நம்ம இதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கலான்ற மாதிரி நினைச்சு எடுக்காங்களான்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா காந்தாரா ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்தது இல்ல, காந்தாரா வெறும் காந்தாரா வந்தது இல்ல, அந்த படம் வந்து ரூட்டடா இருந்ததுனாலதான் அது வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் போச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் பார்ட் மேபி அது வந்து எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக சில விஷயங்கள் வந்து அதுல வச்சிருக்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ணது வந்துட்டு ரூட்டடா இருந்ததுனாலதான் எல்லா ஆடியன்ஸுமே அது ரீச் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊரோட கர்நாடகா இருக்க அந்த குறிப்பிட்ட ஊரோட மண் சார்ந்த விஷயத்தை பாக்குறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவங்க அதுல பேசியிருந்த தெய்வ வழிபாடுகள் பாக்குறதுக்கு வந்து புதுசாவும், சில பேருக்கு அந்த என்ன சொல்றது அந்த மண் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு வேற வேற இடத்துல வேற வேற மாதிரியா இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியா இருந்ததுனாலதான் அந்த படம் வந்துட்டு பேன் இண்டியா ஃபுல்லா போய் ரீச் ஆச்சு. ஸோ இதே படத்தை வந்துட்டு அவங்க செகண்ட் பார்ட் எடுக்கும்போது எல்லாருக்கும் போகணும், பேன் இண்டியாவா போகணும்னு சொல்லிட்டு ஸோ அதுல ஒரு எல்லாருக்கும் தெரிந்த கடவுளை கொண்டு வரணும்ன்ற விஷயத்தை இன்பில் பண்றது எல்லாமே வந்துட்டு நான் இப்படிதான் பாக்குறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா லைக் இது இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். பட் எனக்கு ஒரு விஷயம் தோன்றது என்னன்னா, எனக்கு இட்லி கடை பார்க்கும்போது அந்த படம் வந்துட்டு 2 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு. ஒன்னு நகரவாழ் மக்களும் இன்னொன்னு வந்து கிராமத்து மக்களையும் நான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு மார்க்கெட் ஏபி சென்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த 2ஆ பிரிச்சு நகரத்தையும் கிராமத்தையும் பிரிச்சு இப்படி இப்படி இந்த வாழ்க்கையை இவங்க கிட்ட கவர் பண்ணி அப்படி ஒரு பார்வையில எடுத்தாங்களான்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு அந்த விஷயமும் கவர் ஆயிருக்கணும், இந்த விஷயமும் கவர் ஆயிருக்கணும். இந்த பக்கம் ஏஎஃப்சின்னு சொல்லிட்டு கேஎஃப்சியோட இன்னொரு விஷயம் மாதிரி இந்த ஃபவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு மெக்டொனால்ட்ஸை பத்தி. அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு விஷயத்த சொல்லி இந்த பக்கம் இன்னொரு விஷயத்த சொல்லி எனக்கு அந்த ஆக்சுவலா ஓவராலா வந்து இதை ட்ரை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தோணுச்சு இட்லி கடை வந்து தமாஷா இருக்குல்ல, தமாஷா வந்துட்டு எப்படி வந்து அவன் வந்து வேலைக்கு அவனுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு வந்து அவனுக்கு வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாவோ இல்லை தியேட்டர் டைரக்டராவோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனுக்கு பிடிக்கும். அவங்க அப்பாக்காக அவன் வந்துட்டு அவன் பேஷனை விட்டுட்டு வேற ஒரு வேலை பார்ப்பான், பிடிக்காத வேலையை. கடைசியா அதுல இருந்து அவன் வெளில வந்து அவன் ட்ரீமை நோக்கி ஓடுறான்ல. அந்த மாதிரி இந்த படமும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன்ற பேர்ல இருந்துச்சு. கிராமத்து வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நான் நகரத்து வாழ்க்கையும் அது பின்னாடி நான் காரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடி ஓடினேன். ஆனா எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது இதுதான் கரெக்டான வாழ்க்கை அப்படின்ற ஒரு இந்த மாதிரி ஒரு சிந்தனையை நமக்குள்ள வந்து சொல்றதுக்காக தமாஷா எப்படி வந்து வேற ஒரு விஷயத்த பேஷனை ஃபாலோ பண்ணு சொல்லிச்சோ, நீங்க வந்துட்டு நீ இதையே பண்ணு, நீ இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு, இது ஏன் பண்ணாம நீ அங்க போன, உனக்கு அங்க வந்து அவமானம் கிடைக்குது, அங்க உன்னை யாரும் மதிக்கல. ரொம்ப ஒட்டாம இருந்த விஷயங்கள்லாம் என்னன்னா லைக் அதனால வந்து ஒரு மேனேஜரு தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி ஒரு ஆளு அவர்கிட்ட வந்து அருண் விஜய் வந்து என் லாண்ட்ரி சூட்லாம் அயன் பண்ணி வச்சிட்டியான்னு கேட்பாரு. இவ்வளவு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட ஹெட் இல்ல அது வாண்டடா வந்துட்டு இந்த இது வந்து உனக்கு வந்து செட் ஆக கூடாதுன்னு அப்படி இது பண்ற மாதிரி தான் எனக்கு படுது. இல்ல நீ அதான் சொல்லல, அவங்க கதைக்காக சீன் யோசிக்காம இப்ப இவனை வந்து இன்சல்ட் பண்ணணும், அதை நம்ம ஃபீல் பண்ணணும், அதுக்கு ஒரு சீன் யோசிங்க, அதுக்கேற்ற மாதிரி கதையை பில்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்றாங்க. சோ இல்ல இப்ப இட்லி கடையை வச்சு இப்ப சொன்னதுனால இதே ஸ்டோரி லைன் கொண்ட இன்னொரு படம் சொல்றேன், உஸ்தாத் ஹோட்டல். இத பத்தி நாங்க முன்னாடி பேசியிருப்போம். இப்போ அந்த படத்துலயும் வந்துட்டு அந்த ப்ரோட்டோகனிஸ்டுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா? அவன் மனசுக்கு பிடிச்ச விஷயமா ஒண்ணு பண்ண ஆரம்பிப்பான். அது வந்து அதுக்கப்புறம் ஒரு அதுல இருந்து அவனுக்கு ஒரு புது விஷயம் ஒண்ணு கிடைக்கும். சோ அதுதான் வந்துட்டு ஒரு ஃபீல் குட்டான படமா முடியும். ஆனா அந்த படத்துல வந்துட்டு நமக்கு எதுவுமே இந்த மாதிரி உறுத்தலோ இதெல்லாம் இருந்துட்டு இருக்காது. அதுல வந்துட்டு நீங்க தமாஷா சொன்னீங்கல்ல, அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து எண்டில பண்ணுவான்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அவன் வந்து படம் ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுக்கு ஒரு விஷயத்து மேல பிடிப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அது ப்ராப்பரா எப்படி பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் தெரியாது. அவன் ஊருக்கு வருவான், அவன் தாத்தா கிட்ட பேசுவான், இது பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவனுக்கு
இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகும். இதை எப்படி பண்ணணும், நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி சமைக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க தாத்தா கத்துக் கொடுப்பாரு. ஸோ அதுல இருந்து அவர் லேர்ன் பண்ணிப்பான். அங்க இட்லி கடையில அதேதான், அதே பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் கண்டினியூ பண்றேன். இட்லி கடையில வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு ஐ மீன் லைக் உட்சா ரோட்லயோ தமாஷாலையோ தனி மனுஷனா அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். இங்க இங்க வந்து அவங்க அப்பா கனவுல வந்து பயமுத்துவாரு. நீ வந்து இத பண்ணு, நான் கூட இருக்கேன். இல்ல அவனுக்கு வந்து அத பண்ண வேணாம்னு தான் அவன் போனான். ஆனா அவனுக்கு ஆக்சுவலா பார்த்தா அங்க அவமானப்படுத்துறாங்க. அவனை வந்து யாருமே மதிக்கல, அவனை வந்து அவன் ஃபீலிங்ஸ் யாருமே புரிஞ்சுக்கல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கே தவிர, உண்மையை சொல்ல போனா இந்த ஊர்லயும் அவன் ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்கல. இந்த ஊர்ல அவனுக்கு ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இது வந்து நீங்களே வந்து இன்டர்பிரட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் எதுவுமே தோணல. எப்படி நீங்க உங்களுக்கு வேற எதுவும் பிரிண்ட் ஏதாவது நெட்ஃபிளிக்ஸ் போட்டாங்கன்னு தெரியல. நான் பார்த்த பிரிண்ட்ல இதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணல. இல்ல இவனுக்கு என்ன கோல் இருந்துச்சு இந்த ஊர்ல வந்து இதை பண்ணணும் அப்படின்றது ஒரு காரணம். அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அவன் டிப்ரெஷன், அதாவது இந்த கிரீவ்னு சொல்லுவாங்கல்ல, கிரீஃபோட ஸ்டேஜஸ். அவன் அந்த கிரீஃப்ல தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் கழிச்சு அந்த இதுல இருந்து அவங்க அப்பா டிசிஷன் மாத்திடுவான். 2 வருஷம் கழிச்சு அவன் திருப்பி போயிட்டு சத்யராஜ்ட்ட உங்க பொண்ணை கொடுங்க நீங்க படிப்பா செருப்பால் அடிப்பாரு. மறுபடியும் முதல்ல எடுப்பாங்க. அப்புறம் டாபிக் எங்க போகுது, நம்ம ரூட்டட் சினிமால இருந்து நம்ம இட்லி கடை இது ரோஸ்ட் மாதிரி திரும்ப அங்கேயே போறீங்க. இல்ல ஆக்சுவலா இது இட்லி கடை வந்து ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். ஹவு நாட் டு பி ரூட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றதுக்கு. அவங்க வந்து இது எல்லாத்துக்கும் மேல அவங்க வந்து ரூட்டட் ஃபில்மா வந்து இதை செல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. ஒரு படம் செல் பண்ணிட்டாங்க. அந்த படம் ஏன் வந்து ரூட்டடா இல்லாம இப்படி இருந்துச்சு அப்படின்ற பார்வையில வேணா அதை பார்க்கலாம். பட் ஆனா நம்ம ரூட்டட்னு சொல்லி ஏமாத்துன சினிமாக்கள் இருக்கும்ல, நம்ம அதை வேணா பேசலாம். இப்போ நிறைய படங்கள் இருக்கலாம். இப்போ எனக்கு டக்குன்னு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ ஒரு படம் வந்து ரூட்டட்ன்றதுக்கு நம்ம ஒரு 5-6 ரீசன் சொன்னோம். அந்த படம் ஏன் ரூட்டட் அப்படின்றதுக்கும் இப்ப அவர் குளோபல் வெற்றிமாறன் சொன்ன மாதிரி த மோர் ரூட்டட் யுவர் ஃபில்ம் த மோர் குளோபல் இட் இஸ் அப்படின்றதுக்கு காரணம் வந்து இங்க எல்லாருமே மனுஷன் தான். எல்லாரோட பிரச்சனைகள் எல்லாருக்கும் வேற வேற விஷயங்கள்ல நடக்கலாம். இங்க ஒருத்தனுக்கு கடன் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் ஈரான்ல இருக்கிற ஒருத்தனுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அங்க ஒருத்தனுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு, அங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா இங்கேயும் அதே மாதிரி இங்க ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு இருக்கு. ஆனா இதை எவ்வளவு உணர்வு ரீதியா வந்து அவங்க கடத்துறாங்க அப்படின்றதையும், அந்த கடத்தும் போது அவங்க வாழ்வியல் அதோட சேர்ந்து இணைஞ்சிருது. ஒரு சாதாரணமா வந்து எப்படி சொல்றது, ஒருத்தன் வந்து பொண்ணு பார்க்க போறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தமிழ் சினிமால அடிச்சு நவுத்துன ஒரு சீன் தான் அது. ஒருத்தன் பொண்ணு பார்க்க போறான் அப்படின்றது நம்மளுக்கு மைண்ட்ல வந்து டக்குன்னு இப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னா, இவரு பாண்டியராஜோட படம், அதுல வந்துட்டு அவங்க அண்ணன் அவரு பேரு அந்த பொண்ணு பாக்குற சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கு இளையராஜா மியூசிக் பயங்கரம். சோ அந்த சீக்வன்ஸ் ஒண்ணு ஞாபகமா வருது. நீங்க அப்படியே வந்து எனக்கு டக்குன்னு இன்னொரு பிளாஷ் என்ன வருதுன்னா துப்பாக்கி ஞாபகம் வருது. இது 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 ரெண்டுமே வந்து பொண்ணு பாக்குற சீக்வன்ஸ் தான். இது ஏன் வந்து எனக்கு வந்து பொண்ணு ஆக்சுவலா பாக்குறாங்க, இது கதைக்காக இதை பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. கதைக்காக இங்க பண்றதுன்னு ஒரு நோக்கம் இருக்கு. இங்க வந்துட்டு பொண்ணு பாக்குறதா காட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற சீக்வன்ஸை கொண்டு வந்தா இந்த கதை நகரும். இங்க ஒரு கேரக்டர் உள்ள வரும். அந்த கேரக்டர் உள்ள வந்துச்சுன்னா அந்த கதை மேலும் வேற ஒரு இடத்துல அந்த கேரக்டர் தேவைப்படும் போது உள்ள கொண்டு வந்துடலாம், பாட்டு பாட வைக்கலாம், ஹீரோயின் ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்து லைக் ஒரு கேரக்டரை கொண்டு வரலாம், அவங்கள சுத்தி ஒரு சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்காக ஒரு கதை வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும் போது, சோ இந்த நோக்கமும் வேற வேறையா இருக்கும்போது தான் இங்க வந்து கமர்ஷியல் சினிமாக்கும் ரூட்டட் சினிமாக்குமான ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு தோணுது எனக்கு. கதை நோக்கமா நகராம அங்க வந்துட்டு அந்த கேரக்டருக்கான நோக்கமா இருக்கணும் அது. கரெக்ட். இன்னொன்னு, இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் சினிமாக்கும் இல்ல வந்து ஒரு இந்த உலக சினிமா நம்ம சொல்ற மாதிரியான இலக்கணத்துல இருக்க சினிமாக்குமான டிஃபரன்ஸ் வந்து சுருங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஏன்னா அதுவும் வந்து ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்க மாதிரி படங்கள் எடுக்கும்போது
கரெக்டா அது வெற்றிமாறன்லாம் வந்து உட்கார்ந்து ஒரு ஒரு படத்தையும் ஸ்டடி பண்ற அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிருப்பாப்ல அதுல போட்டு. ஜியோகிராஃபி எஸ்டாப்ளிஷ் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல அந்த டைம் பீரியட் சொல்றதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சொல்லிட்டு. அண்ட் ஒரு சில இடத்துல மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட நமக்கு அந்த அளவுக்கு துருத்திட்டு பயங்கரமா தெரியாது. நம்ம இந்த பீரியட் ஃபிலிம் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னப்போ எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அந்த அசுரன் படத்துல வந்து இந்த பஞ்சமினித மீட்பை பத்தி சொல்லி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அந்த நடந்த அந்த போராட்டங்களுக்கான டைம் லைனுக்கும் இந்த கதை நடந்த டைம் லைனும் வேற வேற. அத அவர்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டப்போ அவர் சொல்லியிருந்தாரு, ஆமா அது கரெக்ட் தான், அது வேறதான் அது. ஆனா இத விட்டுட்டேன்னா எனக்கு அந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன், இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் வேற எங்கேயும் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால நான் இதுல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அது வந்து அஸ் அன் ஆடியன்ஸா நமக்கு வந்து அந்த அளவுக்கு தூக்கிட்டு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அதை ஒர்க் பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைச்சேன். உஸ்தாத் ஹோட்டல் சொல்லும் போது எப்படி வந்து மலையாளம் மூவிஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா படமே வந்து நம்ம ரீச் ஆகிற எல்லா படமே வந்து அவங்க ஒரிஜினலா அந்த ரூட்டடா கொடுக்க முடியுது அவங்களால. கமர்ஷியல்னு அவங்க சொல்ற படமா இருந்தா கூட அந்த ஒரு ரீஜன், அதோட வாழ்வியல் இதெல்லாம் சேர்த்து சூப்பர் கொடுக்குறாங்க. அது எப்படி அவங்களால பண்ண முடியும்? ஒருவேளை பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனாலயும் லிமிடேஷன் இருக்கிறதுனாலயும் சரி, இதுக்குள்ள நம்ம பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றதுனால அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா? நம்ம கிட்ட நிறைய பட்ஜெட் இருக்கு அப்படின்றதுனால நம்ம பெரிய பட்ஜெட், பெரிய செட் இதெல்லாம் போடுறதுனால நம்ம அதை நோக்கி போறது இல்லையா? மேபி அதை ஏத்துக்கிறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் சூழல் இருக்கிறதுனால அந்த படங்கள் வந்து அதிகமா உருவாகலாம். அதே மாதிரி அங்க அந்த அதை ஏத்துக்கிறதுனால ஆடியன்ஸ்க்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பிடிச்சும் போயிருக்கு. நீங்க சொல்லுங்க. ப்ரோ, புரிதல்னு ஒண்ணு இருக்கு இங்க. இப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். காக்கா கதையை நான் ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் அந்த ஒரு காக்கா பாடிக்கிட்டு இருந்த வடையை திருடுச்சுன்ற கதையே நம்ம வந்து எப்படி சொல்றோன்றது ஒண்ணு இருக்கு. நான் ஒரு பிளாட்ஸ்ல வந்து அந்த டெய்லி வந்து வடை சுடுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு சம்பந்தமே இல்லாம அந்த பிளாட்ஸ்ல காக்கா வரும். ஆனா நான் அங்க சொல்றதுக்கும் நான் வந்து கிராமத்துல கரெக்டா ஒரு பாட்டி வடை சுடுறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு வந்துட்டு ஒரு அது அங்கதான் இருக்கும், இங்கேயும் இருக்கும். பட் ஆனா அது எங்க பொருந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இந்த மாதிரி பொருத்தத்தை நம்ம வந்து என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிறது வந்து அவங்கவுங்க பார்வையில் இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கேயும் இருக்கும்பா இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இங்க இருக்கும். ஆனா வந்து அங்க இருக்குமா இல்லையா அப்படின்றது அவங்கவுங்க சாய்ஸஸா இருக்குல்ல. அப்போ சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப உண்மையா சில படங்கள் இருக்கு. ரோந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, இப்ப பாத்தீங்களா? ரோந்துல வந்துட்டு 2 போலீஸ்காரங்க தான். அந்த 2 போலீஸ்காரங்களோட லைஃப்ல என்ன நடக்கும், டைரக்டரும் ஒரு போலீஸ்காரரா இருந்தவர் தான் நினைக்கிறேன். இப்போ அந்த 2 போலீஸ்காரங்களோட கதை, அவங்க நைட்டு ரோந்து போறாங்க, அவ்வளவுதான். அவங்க நைட் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு போலீஸ்காரர் என்னென்ன பண்ணுவாங்க, யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க, யாராவது வந்து குடிச்சிட்டு சண்டை போடலாம், இல்ல ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், வரவங்க போறவங்கள என்ட்ரி போடுவாங்க. அதுக்கப்புறம் போற வழியில யாரையாவது பிடிச்சி இங்க உட்காராத போ அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். நம்மளும் ஃபேஸ் பண்ணிருப்போம், நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த விஷயத்த ஒரு கதையா வந்து நம்ம ஊர்ல ஒரு ப்ரொடியூசர்ட்ட சொன்னா அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாரு, என்ன 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 நடக்குது அப்படின்னு கேட்பாப்ல. கண்டிப்பா இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல எங்க ஹீரோயின், எங்க என்ன பண்றாங்க, எங்க பாட்டு கூட விட்டுருங்க. என்ன நீங்க இப்போ இதுதான் சொல்றேன். இப்போ அந்த காக்காவை தூக்கிட்டு வந்து பிளாட்ஸ்ல வச்சு இப்போ அந்த 2 போலீஸ்காரங்க சார், அந்த 2 போலீஸ்காரங்களுக்கும் நைட் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து கேங்ஸ்டர்ஸ் ஒரு 10 பேர் வந்து இது பண்றாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களை காக்காவை தூக்கிட்டு போய் பிளாட்ஸ்ல வச்சு ஒரு ஆட சொல்ற மாதிரி கடைசியா வந்து ஏதோ ஒரு ராக்கெட் லான்ச்சரை தூக்கின்னு வந்து அது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை வந்து அது எங்க பொருந்துமோ அந்த கதைக்கு அதுக்கு பின்னாடிதான் ஒரு கதை இருக்கும். அத சொல்ல வரும்போது நீ அதை கொண்டு வந்து பிளாட்ஸ்ல வச்சு பிளாட்ஸ்லயும் வடை சுடுவாங்க, பிளாட்ஸ்லயும் காக்கா வரும், எல்லாத்தையும் தூக்கி இங்க இங்க சொல்லும் போது இங்க ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, பிளாட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் படம் பார்ப்பாங்கப்பா ஓட்டிட்டுல, அதனால நீ வந்து பிளாட்ஸுக்கு ஏத்த மாதிரி காக்காவை மாத்துப்பான்னா அப்போ அந்த உண்மைத்தன்மை கெட்டு போகுதுல்ல. அதுதான் பிரச்சனை. நான் அப்ப வந்து நான் இவ்வளவு காலங்காலமா எங்க பாட்டி கிட்ட வந்து சாப்பிடும் போது கேட்ட கதையை தூக்கிட்டு வந்து நான் இங்க வந்து மாடர்ன் பாட்டிங்க வந்து இங்க வாக்கிங் போவாங்க. அவங்க அந்த ஸ்லோ அவங்க சொல்லுவாங்களான்னு கூட தெரியல. எனக்கு காக்கா மேல
ஏதாவது போட்டுச்சுன்னா கூட அவங்க அதை அருவருப்பா பார்த்து எல்லாரும் பார்ப்போம், அருவருப்பா தான் பார்ப்போம். அந்த மாதிரி பாட்டிங்களுக்கு இந்த மாதிரி கதையை கொண்டு போய் இங்க இங்க சொல்லு அப்படின்றப்போ நான் வந்து ஒரு 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 கிரியேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா, டேய் நான் இப்போ வந்து இந்த கதைக்கு உண்மையா இருக்கவா, காக்காக்கு உண்மையா இருக்கவா, இல்ல இப்போ இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்ன்னு அவங்க ஒரு கணிப்பு வச்சிருக்காங்கல்ல. இந்த ஆடியன்ஸ் ஆக்சுவலா ஆமா ஆமா ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்ப மலையாள சினிமாவை நம்மளும் பார்க்கிறோம், எல்லாருமே தான் பார்க்கிறோம். ஆனா இத பணம் போடுற முதலீட்டாளர்களோ இல்ல இந்த பார்வையை வந்து டிசைட் பண்ற ஃபேக்டர்ஸ்ல இருக்கவங்க வந்துட்டு அந்த டைம்ல எடுக்கிற கால் தான் ப்ரோ. அவங்க ஓகே ஆமாப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் கரெக்டா தான் இருக்கு. இத இப்படியே நம்ம பண்ணலாம் அப்படின்றது. சூதுகம் ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் ப்ரோ. அது அது ஒரு ரூட்டடான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது ஒரு குவர்க்கியான ஃபிலிம்னா கூட நம்ம ஊர் ஒயின் ஷாப்ல என்ன நடக்கும்? ஒரு சண்டை நடக்குதுன்றது சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயம் இருக்கும். ரூரலான சில ஆமா விஷயங்கள் அங்க இருக்கு அதுல. இவ்வளவு இவ்வளவு கோச்சியான கேரக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்களான்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இப்படி ஃபேக் ஒரு கேரக்டர்லாம் நம்ம சத்தியமா ரியல் லைஃப்ல பார்க்க முடியாது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த அதுல இருந்து எக்ஸாஜரேட் பண்ணிருப்பாங்க. சென்னையை வந்து நம்ம பாக்குற இடங்கள் தான். அது ஒரு சாதாரண ஹோட்டல் தான், ஒயின் ஷாப் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதுக்கு இல்ல இது வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரும் அதுதானே. ஆக்சுவலா அதுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பாக்குறவங்க தான். நம்ம இப்ப எப்படியா இருந்தாலும் இப்ப எப்படி பாப்போம்னா அந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வெளியில வரும்போது நம்ம பாத்துருப்போம். அவங்க நம்மள கிராஸ் பண்ணி தான் போவாங்க. இவங்க தான் உள்ள அந்த வேலையெல்லாம் பாத்துருப்பாங்க. ஒரு ஒயின் ஷாப் பக்கத்துல நீங்க நடந்து போனாலே ஒரு அண்ணா வந்து 5 ரூபா இருந்தா கொடுங்க நான் ஊருக்கு போகணும்னு கேட்பாரு. 5 ரூபால அவர் எப்படி சேலம் வரைக்கும் போவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா கேட்பாரு. அவர் ஏன் கேக்குறாருன்னு ஃபர்ஸ்ட் 3 தடவை தெரியாம காசு கொடுத்தவங்கதான் நம்மள ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் அங்க ஒயின் ஷாப் இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து இப்ப இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படம் பண்றோம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அவன் நோக்கமே குடிக்கணும். இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால வர கேரக்டர் வச்சுக்கோங்க. அவன் அன்னைக்கு நைட்டு குடிச்சே ஆகணும். அவனுக்கு இருக்கிற பிரஷர்ல அவன் குடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணும்போது அவன் பிளட்டும் தேவைப்படுது அப்படின்ற ஒரு நாட்டை கொண்டு வராங்க அந்த இடத்துல. இதை தாண்டி பின்னாடி அந்த லவ் இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து அந்த லொக்காலிட்டி பேஸ் பண்ணி இது எல்லாமே அதுவும் இதுக்கு எல்லாமே பக்காவா பொருந்தி போகும். இப்போ சென்னையில வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ரூட்டட்னு சொல்லிட்டு அவங்களா நினைச்சுக்கிட்டு கிரியேட்டர்ஸா நினைச்சுக்கிட்டு டைரக்டர்ஸா நினைச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அது வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதை வந்து ஸ்டீரியோடிபிக்கலா 2 ஊருக்கு பண்ணுவாங்க. இதை சவுத்துல வந்து மதுரைன்னு எடுத்துக்கிட்டாங்க. மதுரைக்கு வந்து அந்த ஸ்லாங்கு நான் போட்டே தீருவேன், மதுரைனா எப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை வந்து ஸ்டீரியோடிபிக்கலா நிறைய படத்துல ரிப்பீட்டடா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க சென்னைன்னு எடுத்துக்கிட்டா நார்த் மெட்ராஸ்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இத பக்குவமா ஒரு சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் ப்ராப்பரா வந்து கையாண்டிருப்பாங்க. நான் வந்து சவுத் சைடு சொல்றேன்னா சவுத் சைடுல வந்துட்டு இவரு சசிகுமார் வந்து மதுரையை காமிச்ச விதமா இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு அமீர், அப்புறம் இவரு மாரி செல்வராஜ். ஸோ இவங்களோட இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மத்தவங்கள இருந்து கொஞ்சம் வேரியா இருக்கும். நீங்க வந்து திருநெல்வேலிய மாரி செல்வராஜ் காட்டுறதுக்கும் இப்ப வந்து மத்தவங்க எக்ஸாம்பிளுக்கு ஹரியுமே அந்த ஊருக்காரு தான், அவர் காட்டுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல நமக்கு. ஹரி காட்டுறது ஆரம்ப டைம் சாமி எல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரியாது. இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் ஓவர் க்ரௌட் பண்ணிடும். அதுல முடிஞ்ச அளவுக்கு அவர் ஸ்லாங் கரெக்டா தான் வைக்க ட்ரை பண்ணிருப்பாரு. நான் ஸ்லாங் மட்டும் சொல்லனா, ஸ்லாங் மட்டும் சொல்லல, சரி சரி மத்த விஷயங்களை சொல்ல இந்த விஷயம் இருக்கு. அதே மாதிரி இங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ராஸ் ஸ்லாங்க மட்டும் அதை இழுத்து பேசின அது இப்ப மட்டும் இல்ல. எனக்கெல்லாம் வந்துட்டு இந்த 60s 70s அந்த படம் எல்லாம் காண்டு இருக்கு. சோராமசாமி இருக்காருல்ல, அவர்லாம் எனக்கு சென்னை பாஷா பேசினா எனக்கு வெறியாகும் பாக்குறதுக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஜோக் ஒரு மாதிரி சோமாரி சோமாரின்றியா அது யாரு சோ அப்படின்னு அவரே புகழ்ந்து பாரு. சரி ஓகே விடுங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு விஷயத்த ரஞ்சித் காட்டுற இதுன்றது வட சென்னைன்றது வேற மாதிரி இருக்குல்ல. அப்ப இவர் காட்டுறது வெற்றிமாறன் காட்டுறதுன்றது வேற மாதிரி இருக்குல்ல. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணிருப்பாங்கல்ல. இது வந்து நீங்க பாக்குற விதம் எப்படி? நீங்க 2 பேருமே சொல்லுங்க. உங்களுக்கு இது வந்து எந்த மாதிரி தோணுது? இல்ல இது வந்து சூப்பரான பாயிண்ட். இது
ரஞ்சித் அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வந்து தங்கலான் வரைக்கும் பார்த்தோம்னா வந்து எல்லா படத்தையும் இது கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. எஸ்பெஷலி வந்து காலா படம் வந்தப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மும்பைல இருந்தாங்க. இல்ல காலால மும்பைல இருந்து தமிழ்ல செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் தமிழ் அவங்க பேசுற தமிழ் அப்படிதான் இருக்கும். அப்படியே அது ஒரு சில பசங்க அங்கேயே இருந்த பசங்க அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அவங்க அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கு ஹிந்தியோட கலந்து பேசுறது. கபாலி வந்த புதுசுல இங்க வந்து பயங்கரமான கிரிட்டிசிசம் இருந்துச்சு அந்த ஸ்லாங்குக்கும் அந்த இதுக்கும். ஆனா இது வரைக்கும் தமிழ் சினிமால எத்தனையோ மலேசியன் இது படம், அதாவது நம்ம ஊர்ல எடுத்த தமிழ் சினிமா, மலேசியன் தமிழ் சினிமா அது வேற. எடுத்துக்கங்க அதுலயே முடிச்சிட்டாங்களா அவ்வளவுதான். இது தாண்டி ஆனா அது ஸ்லாங்கு வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து யூடியூப்ல மற்ற இதுல எல்லாம் வந்து மலேசியன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து போட்டாங்க, இது எங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லுது, கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ரீசெண்டா மலேசியா போயிருந்தப்போ நான் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசுறேன், நான் அப்படி நான் கபாலி படத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல இது இப்ப வந்துட்டு ஆக்சுவலா அந்த டைம்ல கபாலி வந்த டைம்ல வந்துட்டு நமக்கு வந்து இன்ஸ்டா வந்துட்டு இவ்வளவு பிரபலம் ஆகல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்ஸ்டா வந்து பயங்கர பூம் ஆச்சு. அப்போ இப்போ இருக்கிறத விட அந்த டைம் வந்து கொஞ்சம் இதாதான் இருந்தது. நம்ம வந்து வெகுவா ஃபாரின்ல இருக்கிறவங்களோட ரீல்ஸோ அதெல்லாம் பெருசா அதெல்லாம் பாத்துருக்க மாட்டோம். இப்ப நம்ம பாக்குறோம்ல, இப்ப நான் பாக்குற மலேசியால இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அவங்க தமிழ்ல பேசி போடுவாங்கல்ல, அது எல்லாமே அந்த அந்த மாதிரிதான் இருக்கு. லிட்டரலா அதுல பேசுற ஸ்லாங்கு, அவங்க யூஸ் பண்ற அந்த அதுக்கு ஆனா அந்த ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த டைரக்டா சொல்லாம ஒரு இது வச்சு சொல்லுவாங்களே, அந்த இடியம்ஸ் சொல்லுவாங்க. அதுதான். சோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இப்ப அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு தங்கலான்ல ஒண்ணு லைவ் ஆடியோ, இன்னொன்னு அந்த ஆர்காடு, அந்த வட ஆர்காடு அந்த ஸ்லைட் ஸ்லாங்கா நிறைய பேருக்கு புரியல. அது டைலாக் வேற சரியா கேட்கல, பட் இது புரியலன்றது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா வேற ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. நானே சப்டைட்டில் தான் வச்சுதான் பார்த்தேன், தமிழ் சப்டைட்டில்ஸ். ப்ரோ ரூட்டடான சினிமா வந்துட்டு இப்போ சில பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரி சினிமா இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சினிமா ஹிட் ஆகுதுன்னு இருக்குல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரன் ஹிட் ஆச்சு. ஆமா, பருத்தி வீரன் ஹிட் ஆனோன்னு எத்தனை பருத்தி வீரன் மாதிரி படங்கள் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரி முயற்சி வந்து இப்போ அமீர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர், அவர் ஏதோ ஒரு வாழ்வியல பார்த்திருக்கலாம், அவர் பழக்கப்பட்ட மனிதர்களா இருக்கலாம், ஏதோ ஏதோ வேணா இருக்கலாம். அவர் ஒரு கதை சொல்றாரு, அந்த கதையை வந்து அவரோட ஒரு நேர்மையா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு இருக்குல்ல. அதுக்கு அவரு ஒரு விஷயத்த எடுக்கிறாப்ல, அந்த விஷயத்த எடுத்து அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் அத மத்தவங்க எப்படி உள்வாங்கினாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம உள்வாங்கி பேசுறதே வந்து நம்மளோட புரிதல்ல இருந்துதான். இது இன்னும் எவால்வ் ஆகலாம். இன்னும் வந்துட்டு வேற ஒரு பார்வையில நம்ம இட்லி கடையே நாளைக்கு வந்து வேற மாதிரி பார்த்தும் புகழலாம். என்ன வேணா நடக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நடக்குமான்னு தெரியல, பட் ஆனா சொல்றேன், இந்த மாதிரி நம்மளோட பார்வையில இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அது வணிக ரீதியா வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு இதுக்காக அதே மாதிரி சினிமாவை இது மாதிரி போது பாருங்க, நல்லா ஒரு பேய் படமா எடுத்துட்டு இருந்த மாதிரி அதேதான் இந்த மாதிரி என்ன இவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இது கதை சொல்லுவாங்கல்ல, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு காலை வெட்டிட்டு தவளைக்கு ஜம்ப் அப்படின்னு சொன்னா ஜம்ப் பண்ணுச்சு, 3 காலை வெட்டிட்டு ஜம்ப் பண்ணு சொன்னப்போ ஒரு கால் வச்சு லேசா மூவ் ஆச்சு, 4 காலை வெட்டிட்டு ஜம்ப்னு சொல்லும் போது நகரல. அப்ப அப்சர்வேஷன் எழுதுனா 4 காலையும் வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் இந்த மாதிரி எடுத்துட்டா, ஓகே இந்த ஸ்லாங் வச்சு இப்படி கத்தம் தெரிக்க ஒரு படம் எடுத்தா ஓடுது அப்படின்றது, அதுதான் அவங்க அப்சர்வேஷன்ல போகுது. இன்னும் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. உட்கார்ந்து யோசிச்சோம்னா ஒரு மாவட்டத்திலயும் ஒரு கதை இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி இல்ல ப்ரோ, நீங்க அமீரை கூட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு சென்னை சிட்டி பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும், அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்றது வாய்ப்பு இருக்கு. எடுக்கலாம் இல்ல, ஆனா அது ஆக்சுவலா அது அவருக்குமே வந்து அந்த விஷயம் வந்து நீங்க ஆதிபவன் பாத்தீங்கன்னா தெரியும், அதுல அவர் தடுமாறுற விஷயம் அதுதான். ஏன்னா ஸ்கார்சிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரு வந்துட்டு ஃபுல்லும் கேங்ஸ்டர் படமா எடுத்திருக்காரு. கசினோ, குட்ஃபெல்லாஸ், இப்போ வரைக்கும் அவர் மேக்ஸிமம் கேங்ஸ்டர் படம் தான் எடுத்திருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் இருந்த ஊர், அந்த சூழ்நிலை, அந்த டைம் எல்லாத்துலயும் வந்து அந்த டைம் கேங்ஸ்டர்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு அவரோட வாழ்க்கையில.
அவர் பழக்கப்பட்ட மனுஷங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல அவரு பார்த்த வாழ்க்கை இதெல்லாமே அதுக்கு சார்ந்ததா இருந்திருக்கப்போ, அந்த உலகத்தை நான் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. லைக் எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப ரீவிசிட் எப்ப எத்தனை வாட்டி போட்டாலும் கசினோவோ, குட்ஃபெல்லாஸோ, இல்ல வந்துட்டு அவரோட எந்த படமா எடுத்துப்போம். லைக் இதோட தொடர்பு நம்மளுக்கு இல்லைன்னாலும், பாரேன் அவனுங்க எப்படி ட்ரெஸ் பண்றானுங்க, என்ன மாதிரி பேசுறானுங்க, டோன்ட் ராட் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அந்த டைலாக வந்து ஸ்லாங். டினிரோ டினிரோ சொல்லும் போது அந்த ஸ்லாங், அந்த உச்சரிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு குட்ஃபெல்லாஸ்ல ஜோ பெஷி வந்து போட்டு அவரை இன்னொருத்தரை போட்டு அடிக்கிறது அந்த பார்ல அந்த டைம்ல அவர் கொடுக்குற ரியாக்ஷன், இது எல்லாமே வந்துட்டு நான் இங்க எவனையும் அந்த மாதிரி அடிச்சோ இது பண்ணியோ எனக்கு தெரியாதுதான். ஆனா அது ஒரு விஷயத்த எனக்கு சொல்லுது. அந்த அந்த மொழியும் தெரியாது, இங்கிலீஷே நம்மளுக்கு வந்து இங்க பொழைப்புக்கான மொழிதான் நம்மளுக்கு. அதை தாண்டி நம்மளுக்கு அது தேவைப்படுற மொழின்றது ஒரு பக்கம் தான் இருக்கே தவிர, அதை வந்து நம்ம அதை தாண்டி அவங்க பேசுற மொழி அது இட்டாலியரோட இட்டாலியன் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தங்க அவங்கவுங்க வாழ்க்கையில அந்த உண்மைய அவங்க எவ்வளவு தூரம் கடத்த முடியும், புரிஞ்சுக்க முடியும்ன்றது எடுத்து இங்க சொல்றாங்க. ஆனா சூப்பர் பாயிண்ட். அதுக்கு அது அவங்க பார்த்த உண்மைக்கு நெருக்கமா அத ட்ரூவா கொடுக்கும்போது, அது அங்க ரூட்டடா இருக்கும்போது இங்க வரைக்கும் கனெக்ட் ஆகுது நமக்கு. கனெக்ட் ஆகுது. இது வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு படம் ஹிட் ஆனதுனால இதே மாதிரி படங்கள் வரும்போதும் அங்க ஒரு ஃபெயிலியர் வருது. இல்ல நான் வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு எனக்கும் ஒரு இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் நான் லீவுக்காக ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்போ நான் ஒரு விஷயம் அப்படின்றப்போ இந்த படத்தையும் அவன் லீவுக்காக தான் இங்க வர மாதிரி வருவான். இதுதான் பிரச்சனையா இருக்கு. இப்போ அப்போ என் பார்வை, நான் ஆக்சுவலா ஆடியன்ஸா நானும் அதை எதிர்பார்க்க கூடாதுன்றது என்கிட்டயும் இருக்கு ஒரு விஷயம். நான் இத அப்படிதான் பார்க்கணும் நீ அப்படின்ற மாதிரி டிஸ்க்ளைமரே போட்டாரு அவரு. சோ அந்த விஷயம் அங்கேயே இருக்கு. சோ அந்த விஷயத்துல இப்ப நான் வந்துட்டு பருத்தி வீரன் நான் வந்து எத்தனை தடவை ரீவாட்ச் பண்ணாலும் அந்த அதுல வந்து அந்த லாரி டிரைவர்ஸோட வாழ்க்கையில இந்த ப்ராஸ்டியூஷன்ற வார்த்தை விஷயத்த வந்து அங்க வந்துட்டு எப்படி ஒண்ணு சேர்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த விஷயம் தான் கோரே. ஐ மீன் லைக் கிளைமேக்ஸுக்கு அது வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஃபேக்டரா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த விஷயத்த ஒரு கதையா வந்து அமீர் அவர் சொல்லும் போது ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் வந்து இப்போ அதே விஷயத்த சொன்னா கூட இப்ப பருத்திவர் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, சாத்தியமானு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப டவுட் தான் போல, ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தேன். இப்போ அவ்வளவு ரூட்டடான ஒரு கதைய அந்த ஊர்ல ஒரு லாரி டிரைவருக்கு அவன் வாழ்வியல்ல ப்ராஸ்டியூஷன்ன்றது அந்த டைம் லைன்ல அவன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. நம்ம லாரி வச்சிருந்தவங்கள்ட்ட பேசியிருக்கலாம், கதைகள் கேட்டிருக்கலாம், டார்ச் லைட்ன்ற மேட்ரு, அங்க நைட் என்ன நடக்கும், இதெல்லாம் கதைகளாவோ இல்ல நமக்கு பேசும்போதெல்லாம் வந்ததுதான். ஆனா இந்த விஷயத்த ரூட்டடா எடுக்கும் போது சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு இருக்குல்ல, இது இருக்குல்ல, அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அதை சொல்ல முடியுமா, இங்க சென்சார் போர்டு ஒத்துக்குமான்ற கேள்வி எல்லாமே வந்து நமக்கு வந்து எழுதும் போதே வந்துருச்சு அப்படின்னா ரூட்டட் சினிமா அங்கேயே அடி வாங்குது. இப்ப நீங்க ஒரு டீ கடைக்காரர் வாழ்க்கையை எடுக்கும்போது இங்க இங்க வந்து டீ வச்சிருக்க டீ கடைக்காரரா இருக்கிறவர் ஒரு மலையாளி, இல்ல ஒரு இந்திக்காரன் டீ போடுறான், அவன் யாரா வேணா இருக்கட்டும். ஆனா அவனோட வாழ்க்கையில அந்த இந்திக்காரனோட டீ கடை வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் காலைல 3 மணிக்கு குளிக்கிறானோ என்னவோ, தூங்கி எந்திரிச்சோடனே அவன் வந்துட்டு இப்படி பண்றான், இப்படி வரான், இல்ல குளிச்சு பயபக்தியோட கூட வரட்டும், அவன் அப்படிப்பட்டவனா இருக்கட்டும். ஆனா அந்த நேர்மைக்கும் அந்த உலகத்துக்குமான ஒரு கதையை நான் வந்து இங்க சொல்றேன் அப்படின்றப்போ, அது ஒருவேளை தனுஷை வச்சே நான் அந்த டீ கடைக்காரன் படத்தை எடுக்கிறேன் அப்படின்றப்போ, அவரு நடிக்கிறதுக்கும் அந்த கதைக்கும் ஒரு உண்மை இருந்து அந்த டீ கடைக்காரனோட ஹையஸ்ட் கோலே ஒரு நாளைக்கு 100 டீ வித்துறணும், அதுக்கு ஒரு எதிரி இருப்பான், அவன் ஒரு மலையாள டீ கடைக்காரனா இருக்கலாம், அந்த உலகத்தை சார்ந்தே ஒரு கதை தான் பண்ண முடியுமே தவிர அப்பதான் அது ரூட்டடா மாறுது. அதுல வர பிரச்சனைகள், அந்த டீ கடைக்காரன் நாளைக்கு வந்துட்டு தாஜ் டீ ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி நான் வந்து சூப்பர்ஃபிஷியலாவோ இல்லைன்னா வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னாலும் அந்த கதை வந்து என்னவா மாறுது. இப்ப சூரரை போற்று எடுத்துப்போம். சூரரை போற்றுல வந்துட்டு அவன் ரொம்ப அம்பிஷியஸான ஒரு பர்சன். அவனுக்கு வந்துட்டு இத பண்ணணும், ஏர்லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த உலகமே நம்மளுக்கு புதுசு, இப்படி ஒருத்தன் யோசிக்கிறான் அப்படின்றது அது ஒரு பயோகிராஃபியோ. நீங்க இது சொன்னதுனால ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். நானு கண்டினியூ பண்ணல, ஏன்னா சூரரை போற்று வந்து நல்ல எக்ஸாம்பிள் இது. இப்போ ரீசெண்டா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுல, ரித்திக் ரோஷன் படம்,
ஃபைட்டர்னு சொல்லிட்டு நம்ம டாப் கன் மாதிரி இது பண்ணி எடுத்தாங்க. படம் வந்து பயங்கரமான ஃப்ளாப். அந்த டைரக்டர் அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அது வந்து இந்தியால நிறைய பேர் வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணதில்ல, அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த கதை வந்து ரிலேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் என்ன ஃபிளைட் கம்பெனியா வச்சிட்டு இருக்கோம், இல்ல வந்து ஏர்லைன் ஆரம்பிக்கிறத பத்தி நமக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? பட் இருந்தாலும் வந்து சூரியடி போட்டு கனெக்ட் ஆச்சு. எனக்கு அப்போ எக்ஸாக்டா அந்த அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஹியூமன் எமோஷன்ஸ் தான் ப்ரோ. லைக் அந்த படத்துல வந்துட்டு அவன் வந்து அவங்க அப்பா பாக்கிறதுக்கு ஒரு ஃபிளைட் பிடிச்சி போகணுன்றதும் அங்க கனெக்ட் ஆகும். ஃபிளைட் அவனே பண்ண வேண்டியதும் ஃபிளைட், அவனுக்கே ஃபிளைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மேட்ரு. அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்மள பாதிக்குது. நம்மளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்துல வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு பண்ணணும்ட்டு. அப்போ அந்த அந்த முயற்சி வெற்றி அடையறதுக்கு எந்தெந்த விதத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றான் அப்படின்றதையும் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் இது பண்ண முடியும். ஆனா அது எந்த உலகத்துக்குள்ள காட்டுறோம்? அவனை கொண்டு போயிட்டு நம்ம வந்து வேற உலகத்துல காட்டல. ஏர்போர்ட், ஏர்வேஸ், ஏர்லைன் இந்த சார்ந்ததுதான் இருக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பேசுவாங்க. அவங்க வந்து இங்க மாசும் காட்டுவாங்க. எல்லாமே இருக்கும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் அதுல இருக்கும். ஃபெமினிசம் பேசுவாங்க. எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரூட்டர்ன்றது வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆடியன்ஸை உள்ள கொண்டு போறீங்கன்றது. மேபி இட்லி கடையே வந்து வேற ஒரு கிரியேட்டர் கிட்ட, வெற்றிமாறனோ சுதாகர்கிட்ட போயிட்டு இருந்துச்சுன்னா நல்ல அவுட்புட்டும் வந்துட்டுலாம் இருக்கலாம். ஏன்னா நல்ல நான் என்ன சொல்றது, ஸ்ட்ராங் டெக்னீஷியன்ஸு, நல்ல ஆக்டர்ஸு, நல்ல மியூசிக்கு. மேபி வந்து வெற்றிமாறன்ட்ட கொடுத்திருந்தா அது வேற மாதிரி அவுட்கமா வந்திருக்கலாம். அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை ரூட்டரா மாத்திருக்கலாம். வாகை சூடவா எடுத்துப்போம் ப்ரோ. நீங்க வந்து அது வந்து அந்த பாட்டுல இருந்து அந்த அந்த மொழி, அந்த பாட்டுல வர மொழியை சரசர காத்து எடுத்துப்போம். இல்ல அந்த அவங்க ட்ரெஸ், அவங்க பேசுறது, அந்த சின்ன பையன் பேசுற தேடி அகப்படல அப்படின்ற விஷயத்த சொல்றது. இன்னொரு ஒரு விஷயமும் இதுல நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது சுப்பிரமணியபுரத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த டைம்ல பீரியட்ல நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம், இங்க எப்படி இருந்திருக்குன்றது தெரியாது. அதேதான் இந்த படத்துக்கும். இந்த படத்துலயும் வந்துட்டு அந்த டைம்ல நம்ம எப்படி இருந்திருக்கோம்லாம் தெரியாது. ஆனா அது காட்டுற விஷயம் வந்து நமக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த விஷயம் இன்னுமே செங்கல் சூளையில இருந்து வேலை பார்க்கறாங்கன்ற விஷயம் இன்னுமே இதாகுது. ஆனா குழந்தை தொழிலாளி இல்லாம இருக்கலாம், ஆனா செங்கல் சூளையில தங்கி இருந்து வேலை பார்க்கறவங்க இன்னொரு இதுதான் இருக்காங்க. சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம வந்து பில்லா 2 நம்ம எல்லாருமே பாத்துருக்கோம்ல. பில்லா 2 பாத்துருக்கோம். ஸ்கார்ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸ்கார்ஃபேஸ்ல வந்து அல்பச்சினோ வந்துட்டு அந்த அகதி முகாம்ல இருந்து அவர் வருவாப்புல. அப்போ வந்துட்டு அவர் வந்து அந்த ஹோட்டல்ல வேலை செய்வாப்புல. ஹோட்டல்ல வேலை செய்யும் போது அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஐ மீன் லைக் அவர் வந்துட்டு ஒரு குறிக்கோளோட இருக்காரு. நான் வந்து என்னவா போறேன், எப்படிப்பட்டவனா போறேன் அப்படின்றதுக்கு வந்து அவரோட ஆக்டிங்லயும் அவர் பண்ற விஷயங்கள்லயும் அந்த அந்த அகதிகள் மூமெண்ட் அவர் விசாரிப்பாங்க. உன் பேர் என்ன அப்படின்றப்போ அவர் சொல்லுவார் டோனி மொண்டானா அப்படின்னுவாரு. நீ யாரு, எதுக்கு இதை பண்ற, என்ன, எங்க இருந்து வந்தவன், இந்த கேள்விகள் அவர்கிட்ட கேட்கும் போது அங்க இருக்கிற ஒரு உண்மை இருக்கும். அந்த ஆளை வந்து போட்டு நோண்டுவாங்க. அந்த கேள்விகள்ல நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு கோபமும் அருவருப்பும் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அங்க. ஒருத்தனை எப்படி ட்ரீட் பண்றாங்க அந்த இடத்துல, அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட ஒருத்தனை அப்படின்றது. நம்ம அப்படியே பில்லா 2 எடுப்போம். பில்லா 2 வந்து அப்படியே ஸ்கார்ஃபேஸ்ன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே இங்க கேட்டோம்னா பேசும்போது கவனமாக பேசுங்க. ஏன்னா அந்த படத்துல வரும்ல, உனக்குள்ளே மிருகம் சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம குரூப்புக்குள்ளே ஒரு ஆமை இருக்கு. சரியா? வந்து ஓட்டத்துக்கு அடிக்க வந்துடும். இல்ல அந்த படம் வந்துட்டு லைக் லிட்டரலி வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமே எனக்கு தோணும். ஐ மீன் லைக் லிட்டரல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இல்ல, பட் ஆனா தேர் ஆர் லைக் சோ மெனி கனெக்ஷன்ஸ் டு இட். லைக் அந்த படம் அப்படியே வந்து ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அங்க வந்துட்டு இங்க கேள்வி கேட்கிற கேள்விங்களை இங்கேயும் கேட்பாங்க. இங்கேயும் கேட்கும் போது என்ன ஒரு விஷயம்னா, இவர் அகதின்றதே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். இல்ல டைட்டில் சீக்வன்ஸ்ல காமிச்சாங்கல்ல, அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா காமிச்சுதான் நமக்கு ரீச் ஆகுங்க. ஏன்னா இது ரொம்ப ரிலேட் ஆக கூட கதை நமக்கு. நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த அகதி புதுசு கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு பதிய வைக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் ப்ரோ, அந்த உண்மைத்துவம் தான் சொல்றேன். அங்க வந்து ஸ்கார்ஃபேஸ்ல வந்துட்டு அவனை கேள்வி கேட்கும் போது அவனை அகதியா ட்ரீட் பண்ணுவாங்க அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்.
இங்க ஒரு அஜித் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இங்க வந்து ப்ரீக்வல்ன்றதால முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல இருந்தே அவர் வில்லா தான். அது ஒரு விஷயம் மறந்துட்டாங்க. வரும்போது அவன் வெறும் டேவிட். அதுதான் இந்த படம் முடியும் போது சொல்லணும். நான் அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் குறை சொல்லவே மாட்டேன். உங்களை தான் குறை சொல்லுவேன். கேட்டீங்க, அவர் கொடுத்தாரு. இப்போ அந்த உண்மைத்துவம் ஏன் கெடுது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த படம் அந்த காலகட்டத்துல அமெரிக்கால நடந்த ஒரு விஷயங்களை அப்படியே சொல்றது. சொல்லும் போது அங்க ஒருத்தன் கேங்ஸ்டரா ஃபார்ம் ஆகிறான். இனி வரைக்கும் வந்து அந்த ஸ்கார்ஃபேஸோட கன்னை வச்சு எல்லாரையும் சுடுறதுதான் இப்போ வந்து நம்ம கைதியில ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் கடைசி கிளைமேக்ஸ்ல சுட்டுக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த விஷயம் அந்த படம் எப்பயோ அந்த படம் இந்த உண்மைத்துவத்தை அவங்க ஒரு கமர்ஷியல் படம் தான் எடுத்திருக்காங்க. அந்த கமர்ஷியல் படத்துலயும் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அந்த ஊருக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த கேரக்டருக்கு நேர்மையா சில விஷயங்களை பண்ணிருக்காங்கல்ல. அந்த ஒரு போர்ஷனா இருந்தாலும் அது உண்மையா இருக்கு. நம்ம காட்ஃபாதர் எடுத்துப்போம், அதுவும் கமர்ஷியல் தான். அது ஆனா ரூட்டடா எவ்வளவு விஷயம் பேசுது. அவரோட பிளாஷ்பேக் போவோம், நம்ம டினிரோ பிளாஷ்பேக், இதெல்லாம் கமர்ஷியல் படங்கள் இல்ல. இதுல இந்த டாபிக்ல நம்ம பேசினா நிறைய பேசிட்டே போலாம். பட் விஷயம் இதுதான். நீங்க வந்து உண்மையா ஒரு இதுக்கு ட்ரூ டு த நேச்சர், அதாவது அந்த கரெக்டா அந்த நிலப்பரப்போ அந்த லாங்குவேஜோ அந்த மொழியோ அந்த மக்களோ அது சார்ந்து எடுக்கும் போது அதுக்கான உழைப்பு நீங்க போடும் போது அது அவுட்புட் கரெக்டா தெரியும். நம்மளால வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள போக முடியும். இது இன்னொரு டைப் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்லி வந்து ஏலியனேட்டட் ஆர் டிஃப்ரெண்டா எடுத்தாலுமே அது நமக்கு ரூட்டடா தெரியற மாதிரியான விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவதார், பாண்டோரான்றது வந்து க்ளோஸ் டு இம்பாசிபிள் தான். பட் ஆனா அந்த எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கனெக்ட் ஆகுது. பிளாக் பேந்தர் பிளாக் பேந்தர் 2 எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு இது கொண்டு போறாங்க. இது ஒரு ரைட்டர் கையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. ஒரு ரைட்டர் வந்து இப்போ நீங்க அவதார் கதையை ஒருத்தர் இப்போ வந்து கதை சொல்றோம் அப்படின்னா, அவதார் கதையை சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு பாணியில சொல்லுவாங்க. ஆனா அவங்கவுங்கள பாதிச்ச ஒரு எமோஷன் தான் அங்க இருக்கும் அவங்க சொல்லும் போது. அப்போ ஏதோ ஒரு எமோஷன்ஸ் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகுது பயங்கரமா. அந்த கதை வந்து அந்த உலகம் இப்போ ஆடுகளம் மாதிரிதான் நம்மளுக்கு பழக்கப்பட்ட உலகம் தான் ஆடுகளம். ஆனா அவதார் நம்மளுக்கு தெரியாத உலகம் தான். ஆனா அது ஒரு உலகம். அந்த உலகத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அந்த உலகத்துக்கு அது உண்மையா இருக்குல்ல. அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துல இருந்து போய் அந்த உலகத்துக்கு வந்தாலும் அவனும் அங்க அந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லும் போதே நம்ம இங்க இருந்து அங்க போயிடும். டேய் அவனுக்கு ஜாலியா இருக்கானுங்கடா, அவனுக்கு வந்து நிம்மதியா இருக்கானுங்க, அவங்க மரத்தை ஏன்டா வெட்டுறீங்க. நான் அது எப்படின்னா என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. என்ன சொல்றது, இவருக்கு முதல்வன் படத்துல அர்ஜுன் வீட்டு அடிக்கிற மாதிரி தான் சீன். கரெக்ட். அந்த எமோஷன்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஆமா, ரூட்ன்றது வந்து வெறும் லாங்குவேஜ்லயோ ஸ்லாங்லயோ இல்ல நிலப்பரப்புல மட்டும் இல்லாம எமோஷன்ஸ்ல ரூட்டடா வரணும். இதான் மெயின். ஸ்டீரியோடிபிக்கலா எடுக்கிற எல்லா டைரக்டர்ஸ்மே வந்துட்டு ரூட்டட்ன்ற விஷயத்த வெறும் ஸ்லாங்கு, மோஸ்ட்லி காஸ்டியூம் கூட பெருசா இது பண்றாங்களான்னு தெரியாது. இந்த ஸ்லாங்கு, அது காஸ்டியூம், அந்த ஊரு, இதை மட்டுமே ரூட்டடா. இப்போ சுப்பிரமணியபுரம் மதுரையில எடுக்காம வேற எங்கேயே இருந்து எடுத்திருந்தாலுமே அந்த ஊரோட கதையை சொல்லியிருக்கோம், அதுக்கு ரூட்டடா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த ஊரோட கதையை சொல்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இவர் படம் ஒண்ணு இருக்கு, ஒரு பேர் என்ன மறந்து போச்சுன்னா, மோகனா மோட்டார்ஸ். ஓ, அருள்நிதியோட ஒரு படம் ஒண்ணு வரும். படம் பேர் கூட ஞாபகம் இல்ல, அது மதுரையில் தான் நடக்கும். தகராறுன்னு சொல்லிட்டு ஒரு படம். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி எடுக்கக்கூடாதுன்றதுக்கு. அந்த படம் அது மாதிரிதான். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, அவனுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. It is one of the movies which wanted to be that Subramanian style. அதேதான், கோரிப்பாளையம் அந்த கேட்டகரியில இது வந்துச்சு. இந்த இது சொன்னதுனால சொல்றேன், பீரியட் பீஸ் சொன்னதுனால சொல்றேன் நானு. மாறன் ஒரு படம், அதுல வந்து அந்த காலத்து பீரியட்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா எதுவுமே மாறி இருக்காது, நமக்கு வித்தியாசமே தெரியாது. அதுல ராம்கி வந்து ஒரு பழைய ஸ்கூட்டர் மட்டும் ஓட்டு போவாரு. அவங்க நினைச்சிட்டாங்க ராம்கி பழைய ஆளு, ஸ்கூட்டர் பழசுன்னா நம்ம வந்து
பழசு நம்பிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அதான் ப்ரோ. இப்போ அதுதான் சொல்ல வந்தேன் நானும். இப்போ மொழி, ட்ரெஸ் கோடோ, இல்ல அட்டையரோ, கல்ச்சரோ, இல்ல வந்துட்டு அவங்க பண்ற விதங்களோ, சுத்தி இருக்கிற செட்டோ, எந்த விஷயமும் வந்து தாண்டி எமோஷன்ஸ் வந்து பயங்கர. இப்போ வந்து நம்ம பேய்க்கு நம்ம வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நைட் ஒரு வெள்ளை வேஷ்டி காத்துல பறந்தா பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து பேய் படத்துல பேய்க்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. ஏன் பேய் கலர் ட்ரெஸ் போடக்கூடாதா? இல்ல வந்து பேய் வந்து உடம்பு எரிக்கும் போது அமனமா தானே எரிக்கிறோம். ஏன் பேய் அமனமா வரல? அத யாரும் கேட்க மாட்டானுங்கல்ல. இல்ல இதுதான் மலையாளத்துல வந்து யக்ஷிய வந்துட்டு பயமாவே காமிச்சிட்டு இப்ப லோகா படத்துல அத அவ்வளவு அழகா காட்டும் போது யக்ஷி இவ்வளவு அழகா இருக்குவா, லவ் பண்ணலாம் போல இருக்குன்ற மாதிரி பாக்குறானுங்க. பிரம்மயுகத்துல எடுத்துக்கங்க. பிரம்மயுகத்துல வந்துட்டு அதே உங்களோட அதேதான் உங்க ஆள் மனசுல இருக்க ஆசை எல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. சரியா? சரி சரி. இப்போ லைக் லிட்டரலி வந்து நம்மளுக்கு பயம் வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா, இப்ப பிரம்மயுகத்துல அந்த யக்ஷி கேரக்டர் வரும்போது அந்த லஸ்ட்டை யூஸ் பண்ணி சாத்தான் இல்ல, அந்த பொன் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 விமன் வருவாங்க. அவங்க வந்துட்டு லஸ்ட்டை யூஸ் பண்ணி அவனை வந்து செட்யூஸ் பண்ணி அவனை கடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. அந்த கேரக்டரை வந்து திரும்ப நம்ம பார்க்கும்போது இவன் வந்துட்டு யாருக்கு பயப்படுறான் அப்படின்னு. இப்போ மம்முட்டிக்கு வந்து அவன் பயப்படுறதே வந்து எங்க நடக்கும் அப்படின்னா, அந்த இவனை வந்து மேனிபுலேட் பண்றாரு அவரு. இவனை விட மாட்டாரு. இவனுக்கு இவங்க அம்மா போய் பார்க்கணும். எல்லாருக்கும் அம்மான்ற ஒரு கோர் எமோஷன் அங்க கொண்டு வந்துடுறான். அம்மாவை போய் பார்க்கணும்னு நினைக்கிறான். இங்க வந்து மாட்டிக்கிட்டான். இப்ப இந்த ஆள் வந்து என்ன கதைனே தெரியல. அவனும் இந்த சமையல்காரன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ பார்த்து 2 பேரும் தாய் பாஸ் விளையாடும்போது கரெக்டா வந்து இவருக்கு ஏத்த மாதிரி விழுந்து தோத்து போயிடுறான். இப்ப இவனுக்காக நான் பயப்படுவேன். ஏய் மாட்டிக்கிட்டியாடா இப்படி வந்து அதேதான் வரும். இந்த பயம்தான். இப்போ இந்த பயத்தை வந்து எப்படி கடத்திருக்காங்க அந்த உலகத்துக்கு. அவங்க கிரியேட் பண்ணதும் ஒரு உலகம் தான், ஒரு வீடு. அதுக்குள்ள ஒரு அதுல சொல்லப்பட்ட பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமான பாலிடிக்ஸ். ஆமா ஆமா ஆமா. அந்த விஷயத்துக்குள்ள இவ்வளவு விஷயத்த சொல்லி அதை தாண்டி ஒரு பயத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு ஃபேண்டசி கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு பேய் கேரக்டர் கொண்டு வரதுன்னு இருக்குல்ல. அந்த படம் அவ்வளவு ரூட்டடாவும் இருக்கு. அது அந்த டைம்ல கேரளால நடந்த சில விஷயங்கள், அதாவது மாந்திரீகம் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் நம்பி இருக்கு. இந்த டைம் ஜாதி வந்து ஒரு பெரிய விஷயமா பாதிக்கப்பட்ட டைம். ஸ்லேவரிய வந்து மனுஷங்களை ஸ்லேவரிக்குள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த டைம். அப்பதான் வெள்ளைக்காரன் உள்ள வரான். அங்க வந்து அந்த ஆள் பேசுறது, அந்த ஆள் பெருசா பேசுற விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தனை வந்து டாமினேட் பண்ணி எந்தெந்த ஐடியாலஜி டாமினேட் பண்ணுது, ஒருத்தனை மேனிபுலேட் பண்ணி அப்படியே வச்சு மழுமட்டையா வச்சு இது பண்றதுக்கு காஸ்ட் பண்ணுது, பேயின்ற இந்த பிராக்டிசஸ் பண்ணுது, ரிச்சுவல் பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணுது. கடைசியில வெள்ளைக்காரன் வந்து கன் எடுத்துட்டு வந்து அவன் லாஜிக்கலாவே ஒண்ணு பண்றான். என்கிட்ட கன் இருக்குடா, அடிமையா இருக்குடா கொஞ்ச நாளைக்கு அப்படின்ட்டு. சோ இது மாறினே இருக்கும். அவன் கையில இருந்து அந்த என்ன சொல்றது, அந்த மோதிரம் யார் கையில போதாலும் கடைசியில அதால பார்த்து சிரிப்பான் அவனை வெள்ளைக்காரன் சுடும் போது. இது வேலைக்கு ஆகாது, கடைசியில என்ன நடந்தாலும் நம்ம இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி அவன் அக்செப்ட் பண்ணிட்டு சாவற மாதிரி இருக்கும் அந்த சமையல்காரன். சோ இப்போ இவ்வளோ எமோஷன்ஸ, இவ்வளோ பாலிடிக்ஸ, இவ்வளோ விஷயங்களை இந்த கதை வந்துட்டு நமக்கு கடத்தினது எப்படி, இது எவ்வளவு ரூட்டடா இருந்திருக்கு அப்படின்றதுக்கு காரணம் வந்து எமோஷன் தான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்ட சூழ்நிலையில தான் வாழ்றோம். எங்கேயோ ஏதோ ஒரு காரணம். இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய சார்பா அகாடமிக் அனுப்ப வேண்டிய படம். இந்த மாதிரி இருந்திருக்கணும். அதை நோக்கிதான் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இது மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு. ஏன்னா இது ரொம்ப வைடான டாபிக், ரொம்ப பெருசான டாபிக். நம்மளுடைய நோக்கம் என்னன்னா வந்து இந்த ஃபிலிம்ஸ் தட் ஆர் பீங் மேட் நமக்கு என்டர்டெய்னிங்கா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அவங்களே ஒரு சில விஷயம் அசியூம் பண்ணிக்கிறாங்க. இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம ட்ரூ டு த ஒரிஜினலா இருக்கிற படங்கள்லாம் கண்டிப்பா வந்து மக்கள் எமோஷன்ஸை டச் ஆகி நல்லாவே வந்து ரீச் வந்திருக்கு தான் நினைக்கிறேன் நான். அதுலயும் வந்து நிறைய மலையாளம் சினிமாஸ் அதை வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி பண்ண படம் தான் வந்து வணிக ரீதியாகவும் நிறைய வெற்றி பெற்ற படங்களும் இந்த மாதிரி படங்கள் தான். ஸோ இந்த நோட்டோட எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த எபிசோட
ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். திரும்ப திரும்ப நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ல நாங்க சொன்ன விஷயம் என்னன்னா வந்து நம்ம தமிழ் சினிமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்தப்பதான் வந்து அந்த நாளைய இயக்குனர் சீசன் வந்துச்சு. அது வந்தப்போ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு. நீங்க சொன்னீங்கல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இதெல்லாம் இடத்த பார்ப்பாங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னும் போது எஸ் இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமிச்சது ஒரு வேக்கப் கால் மாதிரி கொடுத்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட நான் பேசில் ஜோசப்போட ஒரு தமிழ் இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ பார்க்கலாம்னு போகுது. அவனோட இன்ஸ்பிரேஷனா சொல்றது வந்து நாளைய சீசன் 1 பார்த்துட்டு தான் வந்து he was inspired to make films, short films. இன்னைக்கு நம்ம வந்து பேசில் ஜோசப் படம் பார்த்து பாரு நம்ம எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. கரெக்டா தான். ஸோ இது வந்து எங்களுடைய விருப்பமா நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி நம்மள மாதிரி சினிமா எந்தூசியாசம் இருக்கு நிறைய பேர் வந்து இதை பேச பேச எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சமயத்துல ரீச் ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபைனல் பாயிண்ட்ஸ், இறுதி கருத்துக்கள் ஏதாவது இருக்கா நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு? இறுதி கருத்துன்னு இல்லை ப்ரோ, லைக் எவல்யூஷன் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம வந்து இப்போ சினிமா வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இல்லை நம்ம இப்போ வந்துட்டு இது எல்லாமே நம்ம பேசணும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு உள்ள கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கும். லைக் அவன் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி இப்போ தனுஷ்க்கு அவருக்கு இட்லி கடை இப்படி ஒரு படமா இருந்திருந்தா கூட, நம்மளுக்கு இவ்வளவு பார்வை இருந்திருந்தா கூட, அங்க பின்னாடி ஒரு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு கதை எப்படி சொன்னாங்க, அவர் ஆடுகளம் பண்ண ஒரு ஆளு, அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி படம் வரணும்ன்ற ஒரு கட்டாயமும் இங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பேசணும்ன்ற ஒண்ணு இருக்கு. தள்ளதான் படுறாங்களா இல்ல வந்துட்டு நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து சீட் பண்ணலான்ற ஒரு பார்வைக்கு வராங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, ஸ்கேம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அவங்க வந்து இவங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நம்ம வந்து கலார்னு அறிஞ்சு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் போதாது ஒழுங்கா படம் எடுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த மாதிரி ஒரு வேக்கப் கால தான் அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகே சூனா படம் இறுதிக்கிறது இல்ல அதான் நீங்க 2 பேரும் சொன்ன விஷயத்துல இருந்து தான் நானும் சொல்ல போறேன். இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஆடியன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி படம் எடுத்துட்டு பிளேம் தூக்கி ஆடியன்ஸ் மேல போட்டுருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்காக எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாளைய இயக்குனரா இருக்கட்டும், அந்த டைம் வந்தப்ப வெறும் டைரக்டர்ஸ் மட்டும் வரல, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பணம் போடக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப இது இனிமே இந்த மாதிரி ரூட்டடா இல்ல சிம்பிளான விஷயத்தையுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கக்கூடிய படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸும் இருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய இது பிளாக் இருக்காது, அவங்க என்ன வேணாலும் இது பண்ணலான்ற மாதிரி. ஸோ அதனாலதான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இப்போ படம் எடுத்துட்டு இருக்க டைரக்டர்ஸ்க்கே வந்துட்டு ப்ரொடியூஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இவர் வேற வெற்றிமாறன் வேற அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற மூடுறன் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீலம்ல இருக்கிறது இல்ல. இப்போ நீலம்ல வர்றது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆனா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்மளுடைய நோக்கமும் ஒரு விருப்பமும் கூட. இன்னைக்கு எபிசோடு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல ஒரு டிஸ்கஷனா இருந்துச்சு. நம்மளுடைய விருப்பங்களையும் நம்மளுடைய இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இந்த மாதிரி ரூட்டட் சினிமான்னு வருது. எக்ஸாம்பிள் இப்படி கண்ணு மூடனா பல எக்ஸாம்பிள்ஸ் வருது. ஆனா நம்ம ஒரு சில விஷயத்த வந்து டச் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அதை பத்தி பேசணும்னாலே அதுவே வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அசால்ட்டா போயிடும் நமக்கு. நன்றி சொல்ல இருந்தது நானு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அவர் டிஸ்கஷன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சொன்னதுக்கு. ஸோ நம்மள இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் கேட்க விரும்புறீங்க, எதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதை உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சோனாப்பா. நான் உங்கள் சினிமாக்காரன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.